அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம 3 வீடியோக்கள் செஞ்சிருந்தோம். அதுல 9வது கேள்வியை தவிர்த்து 10வது கேள்வி வரைக்கும் என்ன செஞ்சிருந்தோம் பார்த்திருந்தோம். கடைசியா அந்த 10வது கேள்வியில இந்த லைட் இல்ல 60% இது முடிச்சிருந்தோம். ஆஹ் பார்க்காதாக்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதோட இது வந்துட்டு இந்த சேனல்ல இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. லைட்ல ஒண்ணுமே தெரியாத ஆக்களும் என்ன செய்யலாம், ஓரளவு வில்லைகள் லைஸ்டே வந்தால் என்ன செய்யலாம் செய்யலாம். அடுத்தது அந்த ஸ்னெல்லின் விதி சம்பந்தமான அந்த ஃபைபர் கேள்வி, அடுத்தது அந்த முறிவு கேள்வி, அதுகள் சம்பந்தமான கேள்விகள் வந்தாலும் என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது 11வது கேள்வி. இது வட்ட இயக்கத்துக்குள்ளேயும் அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்குள்ளேயும் வந்தது. முதலாவது நம்ம வட்ட இயக்கம் பத்தி பார்ப்போம். இப்போ ஒரு பொருள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்தை ஆற்றுவென்றால் அதுல பாதை வட்ட பாதையா இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வேகம் மாறும், அதோட கதி என்ன செய்யாது, கதி வந்துட்டு மாறாது, வேகத்தின் பருமன் ஒருபோதும் மாறாது. ரைட். இப்ப நான் ஒரு துணிக்கை ஒன்று எடுக்கிறேன், ஒரு துணிக்கை. இது வந்துட்டு வி கதியோட போகுது. சரி. இப்ப இப்ப இன்னைக்கு வந்துட்டு இது இது எப்படி இயங்கும் எனக்கு தெரியும். எப்படி இது வந்துட்டு ஒரு விசையும் இல்லை, எம் திணிவானது வி கதியோட இது கிடைத்தளத்துல உருண்டு போகுது என்று வச்சிங்க என்றால் இது எப்படி இயங்க போதும், இது வந்து என்ன செய்ய போகுது, கிடையா அப்படி நேரம் இயங்க போகுது. ரைட். ஆனா இப்ப வட்ட இயக்கத்தை எனக்கு ஆற்ற வேணும், நான் இது வட்ட இயக்கம் மாற்றி பார்க்க வேணும் என்றால் என்ன செய்ய வேணும், இந்த வேகத்தின் பருமன் மாறாமல் திசை மாற வேணும். அப்ப வேகத்தின் பருமன் மாறாமல் திசையை மட்டும் மாத்தினால் வேகம் என்ன செய்யுது, மாறுது. இந்த வேகம் மாறுது என்றால் ஒரு ஆறுமுடுகள் என்ன செய்ய வேணும், இருக்க வேணும். ஆறுமுடுகள் இருக்க வேணும். ஆனால் வேகத்தின் பருமன் மாறக்கூடாது என்றால் என்ன மாதிரி இருக்க வேணும், இதுக்கு இந்த துணிக்கையின் இயக்கத்துக்கு செங்குத்தாக ஒரு விசை இருக்க வேணும். அதாவது எம்ஏ ஆறுமுடுகள் ஒன்று இருக்க வேணும். சரிதானே? துணிக்கையின் இயக்கத்துக்கு செங்குத்தாக ஒரு ஆறுமுடுகள் இருக்க வேணும். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த எம்பி இந்த எம் திணிவுக்கு வி வேகத்துல செல்ற எம் திணிவுக்கு எங்கால திசையிலையும் ஆறுமுடுகள் கொடுத்தாலும் இதோட வேகத்தின் பருமன் என்ன செய்யும், மாறும். செங்குத்த தவிர எங்கால திசையில அதோட விசை கொடுத்து ஆறு முடுக்கினாலும் இதோட வேகத்தின பருமன் என்ன செய்யும், மாறும். நமக்கு இந்த வேகத்தின் பருமன் மாறக்கூடாது, ஆனா வேகத்தின் திசை என்ன செய்யணும், மாறணும். மாறினதை என்ன செய்யும், வட்ட இயக்கம் ஆற்றும். ரைட். அப்ப இந்த துணிக்கு என்ன இயக்கம் ஆற்றும் என்றால் இதுக்கு செங்குத்தா கீழ் நோக்கி ஒரு விசை கொடுக்குறேன். இப்ப இது ஒரு செகண்ட் தாண்டி போகல கீழுக்கும் இயங்கிருக்கும், ஆறுமுடிக்கும், இங்கால வீக் அதிகமே இருக்கும். ஒரு செகண்ட் தாண்டி போகல இது விடத்தே இருக்காது, என்ன செஞ்சிருக்கும், கீழ் நோக்கி போயிருக்கும். ஏன், கீழ் நோக்கி ஒரு வேகம் பி டேஷ் இருக்கும், இதுல மாறா வேகம் பி இருக்கும். சரிதானே? ரைட். திரும்ப அடுத்த செகண்ட் போகல திரும்ப கீழே போயிருக்கும், இந்த கீழ் நோக்கி ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகம் என்னவா இருக்கும், ஆறுமுடுகிறதால பூஜ்ஜியத்திலிருந்து வி டேஷ், வி டேஷ்ல இருந்து வி டபுள் டேஷுக்கு போகுது. இந்த வி டபுள் டேஷ் என்னவா இருக்கும், வி டேஷோட கூடவா இருக்கும். சரிதானே? வி டபுள் டேஷ் வந்துட்டு வி டேஷோட கூடவா இருக்கும். ரைட். இப்ப நான் இந்த விசை வந்துட்டு தொடர்ந்து மாறாமல் செங்குத்தாகவே தாக்கினால் இந்த இந்த பந்தின் பாதை என்னவா இருக்கும், பந்தின் பாதை ஒரு பரவலிய பாதையா தான் இருக்க போகுது. ஏன், போனது திரும்ப வராது. ஏன், இந்த விசை வந்துட்டு செங்குத்தா கீழ் நோக்கியே தாக்கி கொண்டிருக்கு. ஆனா இப்ப எனக்கு வட்ட இயக்கத்தை ஆற்ற வேண்டும். இப்ப நான் கீறிக்கிறது வந்து ஒரு எரிய இயக்க மாதிரி, எரியத்துல திணியும் வந்து நிறைய வந்துட்டு கீழே தாக்குது, அதால எரிய இயக்க மாதிரி கீழுக்கு வந்து இந்த பரவலி பாதையாக இருக்க போகுது. ரைட். ஆனா இப்ப இன்னைக்கு இது வட்ட இயக்கத்தை ஆற்றணும் என்றால் இந்த விசை வந்துட்டு அந்த வட்ட இயக்கத்தின் மையம் நோக்கி தாக்க வேணும். எப்போதும் இந்த விசை வந்துட்டு அந்த வட்ட இயக்கத்தின் மையம் நோக்கி தாக்க வேணும். அப்படின்னு பாத்தீங்க என்றால் இங்க V1 V டபுள் டேஷ் அந்த மையம் இணைக்கிற வார கோட்ல ஒரு இடத்துல வருது. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா V ட்ரிபிள் டேஷ். ஆனா இப்ப என்ன பிரச்சனை என்றால் வேகம் இந்த ஆறுமுடுகள் வந்துட்டு இங்கால இருக்கி, அப்ப வி டேஷ் வந்துட்டு இங்கால கீழுக்கறீங்க. இவர்த்த ஆறுமுடுகள் இந்த ஆறுமுடுகள் மட்டும் இருக்கும் கேட்டால் இல்ல, இந்த ஆறுமுடுகளோட புரிஞ்ச ஆறுமுகள் தான் இவர் தெரிக்கும். ஏனென்றா இது ஒரு வட்ட இயக்கத்துல, அதாவது மையம் நோக்கி இந்த விசை தாக்குறதால
மைய நோக்கி இந்த விசை தாக்குறதால இவர்கிட்ட ஒரு கோணம் தீட்டாண்டு எடுக்கன். இங்கால வார விசை அல்லது ஆர்முடுகள் வந்துட்டு எஃப் என்ன எஃப் சைன் தீட்டாவா தான் இருக்கு. எஃப் சைன் தீட்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சைன் பெருமானம் வந்துட்டு ஒன்றை விட சின்னதா இருக்கும், பூஜ்ஜியத்தோட பெருசா இருக்கும். ரைட். அப்படி இப்படி பாத்தீங்க என்றால் இவர்த்த வார பெருமானம் என்னவா இருக்கும்? இவர்த்த வார பெருமானம் மையம் நோக்கி தாக்குறது மட்டும்தான் எஃப் இருக்க போது. இங்கால ஆர்முடுகள் இருக்குமா? இல்ல. இவர்த்த ஆர்முடுகள் இருக்காது. ஆர்முடுகள் மேக்சிமமா செங்குத்தாரிக்கோவில் இருக்கும். அப்படியே குறைஞ்சு வந்து இந்த நிலையில ஆர்முடுகளே இருக்காது. அதாவது கீழ் நோக்கி ஆர்முடுகளே இருக்காது. மையம் நோக்கி ஆர்முடுகள் மேக்சிமமா இருக்கும். இங்கேயும் சரிதானே? ரைட். இங்கேயும் மையம் நோக்கி ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? அதே எஃப் தான். நான் சொல்றது மையம் நோக்கி ஆர்முடுகள் எப்பவும் எஃப் தான். ஆனா இந்த போலிந்த திசைக்கு செங்குத்தா கீழ் நோக்கி என்னவா இருக்கு? ஆர்முடுகள் மாறிக்கொண்டு வருது. சரியா? ரைட். அப்ப நீங்க பாத்தீங்க என்றால் இந்த வேகம் கூறுற வீதம் என்ன செய்யுது? போக போக குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொன்னேன் இதுல வட்ட இயக்கத்தை ஆற்றணும் என்றால் இந்த வேகம் வந்துட்டு என்னவா இருக்க வேணும்? வேகத்தின் பருமன் மாறிலியா இருக்க வேணும். வேகத்தின் திசை மட்டும் என்ன செய்யணும்? மாற வேணும். இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் இப்ப எஃப் விசை இங்கால தாக்குது, இங்காலையும் எஃப் விசை தாக்கும், பிரிச்ச ஊர் இங்காலையும் தாக்கும், இங்காலையும் என்ன செய்ய போகுது? பிரிச்ச ஊர் தாக்க போகுது. அப்படி என்றால் இங்காலையும் ஒரு ஆர்முடுகள் வரப்போகுது. நான் இது கணத்துக்கு கணம் வழங்கப்படுத்துறேன். இது அடிப்படை வழங்காதாக்கள் தான் என்ன வழங்கப்படுத்துறது. இது இது வழங்கினாக்கள் என்ன செய்யலாம்? இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணி போகலாம். சரி. இப்ப அந்த நிலைமை இந்த இடத்த வரக்குள்ள இங்கால மேக்சிமம் ஆர்முடுகள் இருக்க போகுது. மேக்சிமம் இங்கால பாத்தீங்கன்னா ஆர்முடுகளே இல்லை. அப்படி என்றால் ஏதாவது நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர்த்த வந்துட்டு ஆர்முடுகள் முதலாவது இந்த காணத்துல ஆர்முடுகள் இருக்கு. இந்த காணத்துல இங்காலையும் ஆர்முடுகள் இருந்தால் இங்காலையும் ஒரு வேகம் வரும். நீங்க எல்லா பக்கமும் பார்த்து எல்லா பக்கமும் விளைவில் காண்டு எல்லா பக்கமும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த வேகத்தின் விளைவுகள் வந்துட்டு இந்த வி வந்துட்டு இங்கால திசையில இருக்கிற மாதிரி இருக்கு. சரிதானே? இந்த இடத்துல வந்துட்டு விளைவில் பாத்தீங்கன்னா இதுக்கு இங்காலையும் வேகம் இருக்கும், இங்காலையும் வேகம் இருக்கும். இந்த இடத்துல விளைவில் பாத்தீங்கன்னா இதுவும் அதன் பரிதி வழியே வி அளவு இருக்கு. இது நீங்க இந்த தீட்டாவுக்கு பெருமானம், இந்த எஃப்க்கு பெருமானம், இந்த விக்கு பெருமானம் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணலாம். சரிதானே? அப்படி பாத்தீங்கன்னா இந்த அப்படியே நீங்க செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா இந்த இயக்கம் ஒரு வட்ட இயக்கமா என்ன செய்யும்? காணப்படும். இந்த இயக்கம் ஒரு பூரண வட்ட இயக்கமா என்ன செய்யப்படும்? காணப்படும். எப்ப? இந்த விசை வந்துட்டு எப்போதும் மையம் நோக்கி தாக்கினால் மாத்திரம். சரிதானே? ரைட். இந்த எந்த கணத்திலையும் இந்த விசை வந்துட்டு மையம் நோக்கி தான் காணப்படும். இங்க மையம் நோக்கி விசை தொழிற்படாத விடுத்து வட்ட இயக்கம் என்ன செய்யப்படும்? வட்ட இயக்கம் மாற்றப்படாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கவுத்துல கல்லோட கட்டி இப்படி சுத்துறீங்க. என்ன செய்றீங்க? இப்படி சுத்துறீங்க. இப்படி சுத்தக்குள்ள உங்களோட கையில என்ன செய்யுது? ஒரு கவர் ஒன்று இழுபடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா? ஒரு கவர் ஒன்று இழுபடுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த இழு விசை தான் நீங்க மையம் நோக்கி கொடுக்குற விசை. அதைத்தான் நாம சொல்லுவோம் மைய நாட்ட விசை என்று சொல்லுவோம். மைய நாட்ட விசை, இதுதான் மைய நாட்ட விசை. மையத்தை நாடி இருக்கும் எப்போது. ரைட். இப்ப நீங்க அந்த கல்லை சுத்திட்டு இருக்கக்குள்ள அப்படியே விடுங்க. விட்டால் என்ன நடக்கும்? சுத்தி இருக்குமா? இல்ல. ஏன்? அந்த கல்லை விட்ட உடனே அது அந்த தொடலி வழியே அந்த பரிதி வழியே அந்த அதே வேகத்தோட என்ன செய்யும்? நேர்கோட்டில இயங்கும். சரிதானே? நேர்கோட்டில இயங்க போகுது. நான் இப்ப இதை அழிச்சு போட்டு திரும்ப வழங்கப்படுத்துறேன். இப்ப நான் சொல்றேன் இந்த என் திணிவுடைய துணிக்கை இது பி வேகத்துல பரிதி வழியே வட்ட இயக்கத்தை ஆடுதுன்னு சொல்றேன். ரைட். அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மையம் நோக்கி ஒரு விசை காணப்படும் எஃப், ஒரு ஆர்முடுகள் காணப்படும் அல்லது ஒரு விசை காணப்படும். ஆர்முடுகளும் விசையுமே நேர் விகித சமம். ரைட். இப்ப ஒரு விசை தாக்காம ஒரு வேகத்தின் திசை என்ன செய்யாது? மாறாது. ஒரு வேகம் மாறணும் என்றால் விசை தாக்க வேணும். இங்க வேகத்தின் பருமன் மாற இல்லை, ஆனால் வேகத்தின் திசை மாறுது. அப்படி என்றால் வேகம் மாறுது என்றால் ஒரு விசை தாக்கியிருக்க வேணும். வேகத்தின் பருமன் மாறக்கூடாது என்றால் அது எப்போதுமே செய்யணும்? செங்குத்தாகவே தாக்கியிருக்க வேணும். அப்படி செங்குத்தா தாக்கினால் வட்ட இயக்கத்தை ஆற்றும். ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் வட்ட இயக்கத்தை ஆற்றும். இப்ப நான் சொல்றேன் இந்த விசை வந்துட்டு இந்த நிலையில வரக்குள்ள வி வேகத்துல தொடலி திசையில வி வேகம் இருக்கும்.
v வேகம் இருக்கும். இந்த நிலையில வரக்கூடிய இந்த விசையை அகற்றினால் என்ன நடக்கும்டா, இந்த தொடலி வழியே அதே வேகத்தோட என்ன செய்யும், நேர்கோட்டுல இயங்கும். ஏன், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது கிடையா v வேகத்துல போகுது. இதுக்கு செங்குத்தா விசை F கொடுத்தா மாத்திரம் தான் என்ன செய்யும், வட்ட இயக்கத்தை ஆட்டும். அதே விசை எந்த கணத்திலையும் இல்லைன்றாலும் அது அந்த கணத்துல இருக்கிற வேகத்தோட என்ன செய்யும், நேர்கோட்டுல இயங்கும். ரைட். அடுத்தது இப்ப நம்ம இந்த வட்ட இயக்கத்தின் சமன்பாடு அதுகளை பத்தி பார்க்க வருவோம். இப்ப வட்ட இயக்கத்தின் சமன்பாடு அதை பத்தி பார்ப்போம். ஒரு துணிக்கையானது, இப்ப ஒரு துணிக்கை இந்த இடத்திலிருந்து இதான் ஆரம்ப புள்ளி நோட் எடுக்கன் ஓ எடுக்கன், இது வந்துட்டு உற்பத்தி ஓ, இது ஆரம்ப புள்ளி 0. இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வட்ட இயக்கத்தை ஆற்றல் எடுக்கும். அப்படின்றால் என்ன, மைய நோக்கி விசை தாக்கி இருக்க வேணும். அந்த விசையை இப்போதைக்கு நிப்பாட்டுவோம், அதுல விசை இருக்கு. ரைட். அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பி வேகம் இருக்கும், பி வேகம், இங்கேயும் பி வேகம், அதாவது பி கதியோட என்ன செய்து வட்ட இயக்கத்தை ஆற்றுது. ரைட். இப்ப இது வந்துட்டு இதன் கோண இடப்பெயர்ச்சி நம்ம குறிப்போம் தீட்டாண்டு. நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி மாதிரி கோண இடப்பெயர்ச்சி நம்ம குறிப்போம் தீட்டாண்டு. வட்ட இயக்கத்தின் ஆரை ஆர்ன்னு சொல்லுவோம். அப்படின்றால் இது நகர்ந்த தூரம் என்னவா இருக்கும், எஸ் சமன் ஆர் தீட்டாவா இருக்கு. இது நீங்க ஓலவெல்ல படிச்சு. ரைட். இப்ப இது அலகு நேரத்துல அடைந்த கோண இடப்பெயர்ச்சி தான், நம்ம சொல்லுவோம் கோண வேகம் ஒமேகா, அது சமன் அலகு நேரத்தில் அடைந்த கோண இடப்பெயர்ச்சி டி சொல்லுவோம். இப்ப அடுத்தது அலகு நேரத்துல அதிகரித்த கோண வேகம் தான், அலகு நேரத்துல ஏற்படுற கோண வேகம் மாற்றம் தான் நம்ம சொல்லுவோம் அல்பாண்டு கோண ஆர்முடுகள் அல்லது கோண அமர்முடுகள். அது வந்துட்டு சொல்லுவோம் இறுதி கோணவேகம் மைனஸ் ஆரம்ப கோணவேகம் ஓவர் நேரம். இதெல்லாம் நம்ம SMNUT பிளஸ் half AD ஸ்கொயர் படிக்கக்குள்ள படிச்சதுதான். இப்ப இந்த கோண இடப்பெயர்ச்சி வந்துட்டு இடப்பெயர்ச்சி மாறி வரும். கோண வேகம் வந்துட்டு வேகம் மாதிரி, அதாவது நேர்கோட்டு இயக்கத்துல வேகம் மாதிரியும், இந்த கோண ஆர்முடுகள் வந்துட்டு நேர்கோட்டு இயக்கத்துல ஆர்முடுகள் மாதிரியும் என்ன செய்வோம், எடுப்போம். ரைட். இப்ப அடுத்தது இந்த நேர்கோட்டு இயக்கத்துக்கும் இந்த கோண இயக்கத்துக்கும் அந்த கணியங்களுக்கும் இடையிலான தொடர்பை தான் பார்க்க போறோம். நேர்கோட்டு இயக்கத்தின் எஸ் சமன் இதுல வந்துட்டு ஆர் தீட்டாக்கு சமனா இருக்கும். சரிதானே, எஸ் சமன் ஆர் தீட்டாக்கு சமனா இருக்கும். அடுத்தது இரண்டு பக்கமும் நீங்கள் நேரத்தால பிரிச்சீங்க என்றால் எஸ் ஓவர் டி சமன் தீட்டா ஓவர் டி இன்டூ ஆர். இதை நம்ம சொல்லுவோம் நேர்கோட்டு வேகம் v, அதாவது இந்த v இல்ல, அது நேர்கோட்டு வேகம் v. அது சமன் இதை நம்ம சொல்லுவோம் தீட்டா ஓவர் டி வந்துட்டு ஒமேகான்னு சொல்லுவோம், ஒமேகா இன்டூ ஆர், அதாவது v சமன் ஆர் ஒமேகா என்று சொல்லுவோம். ரைட். இப்ப நான் இதை திரும்ப நேரம் குறித்து வகையிடுறேன். இது வகையிடுதல் என்னதான் சொல்லுவாங்க, அல்லது நீங்க பிரிக்கலாம். உங்களுக்கு வகையீடு படிக்கலன்னா நீங்க பிரிக்கலாம். இப்ப நான் இதை டி குறித்து வகையிட்டால் என்ன வரப்போகுது, டிடிஓ டிடி தான் வரும். நீங்க அதை இதெல்லாம் யூனிவர்சிட்டி போனது போறா இதை படிப்பீங்க. எல்லா கான்செப்டும் ஒன்றுதான். இப்போ யூனிவர்சிட்டி போனா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குமெண்டா, இந்த எஸ் ஓவர் டிக்கு பதிலா டிஎஸ் ஓவர் டிடி யூஸ் பண்ணுவீங்க. அங்க பாத்தீங்கன்னா டிஎஸ் ஓவர் டிடி அது வந்துட்டு அதோட மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது செயின் ரூல் அது எல்லாமே என்ன செய்யணும், யூஸ் பண்ண வேண்டி வரும். இன்ஜினியரிங் டைனமிக்ஸ் ஒரு பாடம் இருக்கு, அது ஃபுல்லா இந்த இயக்கம் தான், இந்த பாடம் தான். அழகான பாடம். இதுல பேசிக் எல்லாம் ஒழுங்கா புடிச்சிங்கன்னா அழகா அங்க போய் என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்ப நீங்க ஏ லெவல் தான் கஷ்டம், யூனிவர்சிட்டி போனா லேஸ் இந்த மாதிரி இல்லை. யூனிவர்சிட்டி போனா என்ன, இதுல அட்வான்ஸ் படிப்பீங்க. ஏன் இது இயங்குது, இதுல நடுவுல விசை இல்லாமக்கினா எங்கால இயங்கும், அங்கால போகல விசை மாறினால் எங்கால இயங்கும், விசையை வந்துட்டு நேரத்தின் சார்பில் தருவாங்க, ஒவ்வொரு செகண்டுக்கு விசை கூடுது குறையுது இந்த மாதிரி எல்லாம் தருவாங்க. அப்படி எல்லாம் பார்த்தால இயக்கம் என்ன மாதிரி இருக்கும் என்றெல்லாம் படிப்போம். அதெல்லாம் யூனிவர்சிட்டியில படிப்பீங்க. ரைட். இதே கஷ்டம் என்றால் அங்க என்ன ஒன்றுமே செய்ய இயலாது. ரைட். அப்ப டிவி ஓவர் டிடி சமன் உங்களுக்கு தெரியும் ஆர் இன்டூ ஒமேகா ஓவர் டி. நேரத்தால ரெண்டு பக்கம் இருக்கும். நேரம் குறித்து வகையிடும். ஏனென்றா
இது ஒவ்வொரு குறித்த ஒரு அலகு நேரத்துக்கு தான் நம்ம என்ன பாக்குறது, ஒரு இயக்கம் நடந்து அடுத்த ஒரு சின்ன கேப்ல என்ன நடக்குதுங்கிறத இந்த வகைட்டு பாக்குறது. அதான் சரியான மெத்தட். சரிதானே? ரைட். நான் இப்ப உங்களுக்கு அதை சொல்லல. அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நேர்கோட்டு ஆர்முடுகள் ஏ தரும். நேர்கோட்டு ஆர்முடுகள் ஏ தரும். இது வந்துட்டு ஆர் தர ஒமேகா டி தான் என்ன, ஒமேகா டி தான் கோண ஆர்முடுகளை தரும். அதாவது இந்த ஏ சமன் ஆர் அல்பா காணப்படும். சரிதானே? ஏ சமன் ஆர் அல்பா காணப்படும். உங்களுக்கு தெரிய வேணும், எஸ் சமன் ஆர் தீட்டா, பி சமன் ஆர் ஒமேகா, ஏ சமன் ஆர் அல்பா. இது மூணும் தெரிஞ்சுக்க வேணும். சரியா? அடுத்தது நம்ம இந்த நேர்கோட்டு இயக்கத்துல பயன்படுத்தின எஸ் சமன் ஹாஃப் ஏ டிஸ்கர் இயக்க சமன்பாடுகளையும் எங்கேயும் யூஸ் பண்ணலாம். எப்படி என்றால் அந்த கணியங்களை யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு சொல்றேன், அதை அழிச்சு கொண்டு வர. நம்ம இந்த இயக்க சமன்பாடுகளை மாறா ஆறுமுடுகளுக்கு ஏகபரிமாண இயக்கங்களை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆறுமுடுகள் மாறாதை விடத்து ஏகபரிமாண இயக்கம் என்றால் இந்த சமன்பாடுகளை யூஸ் பண்ணியிருப்போம். ரைட். இது அப்படியே வட்ட இயக்கத்துக்கு நம்ம யூஸ் பண்ண வேணும் என்றால் உங்களுக்கு தெரியும், விக்கு பதிலாக என்ன செய்யலாம், ஒமேகாவை யூஸ் பண்ணலாம். ஒமேகா வர்க்கம் சமன் யூ வந்துட்டு ஆரம்ப வேகம், அதை வந்துட்டு நம்ம ஒமேகா நோட் எடுப்போம். ஒமேகா நோட் ஸ்கேர் சக 2 அல்பா தீட்டா. ஆறுமுடுகளுக்கு அல்பா, எஸ்ஸுக்கு வந்துட்டு தீட்டா. இங்க இடப்பெயர்ச்சி, அங்க கோண இடப்பெயர்ச்சி. ஆறுமுடுகள் கோண ஆறுமுடுகள், வேகம் கோண வேகம், அங்கட வேகம் கோண வேகம். ரைட். அதே மாதிரி உங்களுக்கு ஒமேகா சமன் ஒமேகா பிளஸ் அல்பா டி. அதே மாதிரி உங்களுக்கு தீட்டா சமன் ஒமேகா நோட் டி பிளஸ் ஹாஃப் அல்பா டி ஸ்கொயர். சரிதானே? இந்த 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 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும். அடுத்தது நேர்கோட்டு ஆறுமுடுகள், அது சமன் ஆர் அல்பா, ஏ சமன் வி ஸ்கொயர் அப்பான் ஆர் யூஸ் பண்ணலாம். அல்பாக்காக இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை நீங்க இதுல நீங்க என்ன செய்யலாம், நிறுவி அடுக்க ஏ சமன் வி ஸ்கொயர் அப்பான் ஆர். இது வந்துட்டு மைய நோக்கு ஆறுமுடுகளா காணப்படும். அந்த மைய நோக்கு ஆறுமுடுகளை பத்தி தான் இப்ப பார்ப்போம். ரைட். இப்ப நான் இது அம்படியும் சொன்னது உங்களுக்கு இந்த ஒமேகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணத்தான், வேற எதுக்கும் இல்லை. சரியா? ரைட். ஒமேகாங்கிறது என்ன, அலகு நேரத்துல அடைந்த கோண இடப்பெயர்ச்சி தான் ஒமேகான்னு சொல்லுவோம். ரைட். இப்ப உங்களுக்கு ஒரு துணிக்கை இவ்வளவு இருக்கு. இதுல நிறைய விஷயம் நம்ம இன்னும் பார்க்கல. இதுல இந்த அவத்தை மாற்றம் அந்த இதெல்லாம் வந்து செட்டப் எல்லாம் இருக்கு, அதை நம்ம பார்க்கல. அதை நம்ம அந்தந்த கேள்வி வரவுல பார்ப்போம். ரைட். இப்ப இதுல உங்களுக்கு மையம் நோக்கி ஒரு விசை தாக்கும் எஃப். இந்த விசைக்கான சமன்பாடு இது வந்துட்டு வி வேகத்தோட செல்லுது என்றால் விசைக்கான சமன்பாடு வந்து எஃப் சமன் எம்ஏ இருக்கும். அந்த ஏ வந்துட்டு உங்களுக்கு ஆர் ஒமேகா, ஏ வந்துட்டு உங்களுக்கு இந்த பி ஸ்கொயர்ட் அப்படின்னு ஆறாகவும் இருக்கும், அல்லது ஆர் ஒமேகா ஸ்கொயர்டாகவும் போடலாம். நீங்க அதை இது செஞ்சு பார்க்கலாம். இந்த ஏக்கான இந்த ஒரு சமன்பாடு தான் ஏ சமன் ஆர் ஒமேகா ஸ்கொயர். சரிதானே? ரைட். அடுத்தது இந்த எஃப் சமன் எம்ஏல பாத்தீங்கன்னா ஏக்கு வந்துட்டு வி ஸ்கொயர்ட் அப்பன் ஆர் போட இயலும். அப்படி பாத்தீங்கன்னா எம் வி ஸ்கொயர்ட் அப்பன் ஆர் தான் என்ன இந்த மையம் நோக்கி தாக்குற விசையா காணப்படும். ரைட். அல்லது எஃப் சமன் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆகும் என்ன செய்யலாம், இந்த மையம் நோக்கி தாக்குற விசை காணப்பட இயலும். ரைட். இப்ப நான் உங்களை இந்த மட்டும் கேட்கிறேன், இப்ப இந்த மையம் நோக்கி ஒரு விசை தாக்குது, ஆனால் இந்த துணிக்கே வந்துட்டு செங்குத்தா இந்த திசையில செய்யல, இயங்க இல்லை. அப்படி செங்குத்தா இயங்க இல்லை என்றால் செங்குத்தா இந்த துணிக்கை என்னவா இருக்க வேணும், சமநிலையா இருக்க வேணும். சமநிலையா இருக்குது என்றால் இங்கால எஃப் விசை தாக்கினால் இங்கால கட்டாயம் இங்க வேணும், ஆனா இயங்க இல்லை. ஆனா அப்படி பாத்தீங்க என்றால் சமநிலையில கட்டாயம் இருக்க வேணும் என்றால் இதுல எதிர் திசையில நியூட்டன் 3ஆம் விதிக்கு அமைய ஒரு விசை காணப்பட வேணும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் மைய நீக்கு விசை என்று சொல்லுவோம். மைய நீக்கு விசை. சரியா? மைய நீக்கு விசை. இந்த விசை வந்துட்டு ஒரு மாய விசையா காணப்படும். அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மைய நீக்கு விசை வந்துட்டு இந்த எஃப் சமன் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயருக்கு சமனை. இப்ப நான் உங்களுக்கு எழுதினது இந்த ஏ சமன் வி ஸ்கொயர் அப்போ ஆர் என்று எழுதினது, இது மையம் நோக்கின ஆறுமுடுகள்.
நோக்கிய ஆர்முடுகள். இந்த A சமன் ஆர் அல்பாங்கிறது நார்மலா வட்ட இயக்கம் நடக்கக்குள்ள அந்த தொடலி வழியிலான என்ன தொடலி வழியிலான ஆர்முடுகள். சரியா? இந்த மையம் நோக்கின ஆர்முடுகளை பத்தி யூஸ் பண்ண கேள்வி வந்தால் இந்த இது தான் என்ன செய்யணும், மையம் நோக்கினது தான் யூஸ் பண்ண வேண்டும். இதை நிறுவுறதெல்லாம் நீங்க தியரில படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். சரிதானே? ரைட். இப்ப இதே நான் இப்படி சொன்னேன்டா, இப்ப உங்களுக்கு அந்த துணிக்கை வந்துட்டு துணிக்கையில ஒரு ஆள் இருக்காருன்னு யோசிக்கோங்க. இந்த துணிக்கையில ஒரு எறும்பு இருக்கிறேன்டா, அந்த துணிக்கையில இருக்கிற எறும்பு செங்குத்தா என்ன செய்யல, இயங்க இல்லை. அதுல விசை தாக்குதானாலும் இயங்கல. அப்படி பாத்தீங்கன்னா அதுல இன்னும் ஒரு விசை தாக்கிருக்க வேணும். அதாவது நியூட்டன் மூணாம் விதிக்கு அமைவாக இன்னும் ஒரு விசை தாக்க வேணும். அந்த விசை அதுக்கு எதிராகவும் அதே தாக்கக்கோட்டிலையும் காணப்பட வேணும். அப்படி பாத்தீங்கன்னா அப்படி தாக்குற விசை தான் மைய நோக்கு விசை என்று சொல்லுவோம். இது ஒரு மாய விசையா காணப்படும். இது வந்துட்டு அதே மாதிரி மைய நோக்கு விசை இந்த பருமனுக்கு சமனாயிருக்கும், அதே நேரம் எதிராகவும் காணப்படும். ரைட், சரிதானே? இவ்வளவுதான் இந்த கேள்விக்கு தேவையானது. அடுத்தது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு சில விஷயங்கள் தேவை, அதையும் பார்த்துட்டு வருவோம். தேவையில்லை. இப்ப வட்ட இயக்கத்தை பத்தி நாம பார்த்திருந்தோம். அடுத்தது இந்த கேள்வி செய்யறதுக்கு யங்கின் மட்டு சம்பந்தமான செய்யணும் பார்க்க வேணும். சரி, யங்கின் மட்டு என்கிறது இயற்கையில பதார்த்தம் அல்லது ஒரு அந்த கம்பி அல்லது விலைகள் என்ன செய்யப்படும், விசைக்கு கீழே அந்த பருமனை மாற்றக்கூடியதாக காணப்படும். இயற்கையில எல்லாமே அப்படிதான் காணப்படும். சரிதானே? இப்ப அந்த இப்ப நம்ம ஒரு கம்பியை அல்லது ஒரு இப்ப ரப்பர் பேண்டை இப்படி இழுக்கிறதால என்ன செய்யும், ஒரு நீட்சி ஒன்று அடை. விச்சுரல் என்னும் உதாரணத்துக்கு விச்சுரல் எடுக்கலாம். இப்ப நீங்க அந்த விச்சுரல்ல விசை ஒன்றை வழங்கி இழுக்கிறதால என்ன செய்யும், ஒரு நீட்சி ஒன்று அடை. அந்த நீட்சி எதனால அடையுது, அந்த நீட்சி எதுல எல்லாம் தங்கிருக்கி எங்கிறத பத்தி படிக்கிற பாடம் தான் இது. சரிதானே? ரைட். இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் ரப்பர் பேண்ட் வந்து லேசா இழுபடும், கம்பியை இழுக்கக்குள்ள கஷ்டமா இழுபடும். அப்படி அது தங்கி இருக்கிற காரணி தான் இந்த யங்கின் மட்டுன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இப்ப பார்த்தா இத நான் ஒரு கம்பி என்று எடுக்கேன். இத ஒரு கம்பி என்று எடுக்கேன். இதன் குறுக்குவெட்டு பரப்பளவு A என்று எடுக்கேன். அடுத்தது இதன் ஆரம்ப இயற்கை நீளம், அதாவது இந்த கம்பியில எந்தவித விசையும் தொழிற்படாத நேரத்துல அந்த கம்பி இருக்கிற நீளம் வந்து L என்று எடுக்கும். சரிதானே? ரைட். இந்த கம்பிக்கு நான் செங்குத்தாக ஒரு F விசை ஒன்று வழங்குறேன். செங்குத்தாக F விசை ஒன்று வழங்குறேன். அப்படி வழங்கினால் இந்த கம்பி என்ன நடக்கும், இந்த கம்பி ஒரு நீட்சி ஒன்று அடையும். இந்த நீட்சி வந்துட்டு X எடுக்கும். சரிதானே? ரைட். இப்ப நமக்கு இதுல தெரிஞ்சிக்க வேண்டியது இழுவை விகாரம், அடுத்தது இழுவை தகைப்பு, அடுத்தது யங்கின் மட்டன் சொல்லக்கூடியது. இந்த விகாரம் என்று சொல்றது என்னண்டா, இப்ப இந்த ஆரம்ப நீளத்துல இருக்கிற ஒரு கம்பி எஃப் விசை கொடுக்கறதால ஒரு தூரம் எக்ஸ் தூரம் என்ன செய்யுது, நீட்சி அடையுது. இந்த நீட்சி அடைகிறத நம்ம இந்த இழுவை விகாரத்துல எப்படி சொல்லுவோம், எவ்வளவு நீட்சி அடைகிறதுங்கிறத பாக்குறது இந்த விகாரத்துக்கு சமன்பாடு இந்த நீட்சிக்குள்ள ஆரம்ப நீளம். இதைத்தான் நம்ம விகாரத்துக்கு சமன்பாடா சொல்லுவோம். என்ன, ஆரம்ப நீளத்துக்கு எத்தனை மடங்கு நீட்சி அடையுதுங்கிறத இந்த விகாரம் என்ன சொல்றது. இதுக்கு அளவோ பரிமாணமோ என்ன இல்லை, அலகு பரிமாணம் இல்லை. சரிதானே? அடுத்தது தகைப்பு என்று சொல்றது. இழுவை தகைப்பு என்றா என்னண்டா, இந்த குறித்த ஒரு அலகு குறுக்குவெட்டு பரப்பளவுல தாக்குற விசையை தான் நம்ம சொல்லுவோம் இழுவை தகைப்பு என்று சொல்லுவோம். அலகு குறுக்குவெட்டு பரப்புல தாக்குற விசையை, செங்குத்தாக தாக்குற விசை, இந்த கம்பிக்கு இந்த குறுக்குவெட்டு பரப்புக்கு செங்குத்தா தாக்குற விசையை தான் நம்ம இழுவை தகைப்பு என்று சொல்லுவோம். சரிதானே? இதுல அலகு பாத்தீங்கன்னா அமுக்கத்தின் அலகா காணப்படும் நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்தின் அலகு. சரிதானே? ரைட். அடுத்தது யங்கின் மட்டு என்று சொல்றது என்னென்றால், யங்கின் மட்டு அல்லது மீளியல் மட்டு என்று சொல்லுவோம். யங்கின் மட்டு அல்லது மீளியல் மட்டு என்று சொல்றது என்னன்னா, இழுவை தகைப்புக்குள்ள இழுவை விகாரம் தான் இந்த யங்கின் மட்டுன்னு சொல்லுவோம். சரிதானே? இழுவை தகைப்புகள் இழுவை விகாரம், இதைத்தான் நம்ம யங்கின் மட்டுன்னு சொல்லுவோம். இதன் சமன்பாடு F/A/X/L. அப்ப இது சுருக்கினீங்க என்ன வரப்போகுது, FL/AX வரப்போகுது.
சரிதானே? இதான் யங்கி மற்றும் வை என்று சொல்லுவோம். இதோட அழகு கனவுல என்ன சாரி இதோட அழகு என்ன வரப்போகுது? அதே அழகு நியூட்டன் மீட்டர் -2 தான் வரப்போகுது. சரிதானே? ரைட், இவ்வளவுதான். இப்போ ஒரு கம்பியை ஒன்றை இழுக்கிறதால நம்ம ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை இந்த கம்பியில ஒரு சக்தியான செய்யப்படும், சேமிக்கப்படும். அந்த சக்தி தான் நம்ம என்ன சொல்லுவோம் என்றால் இப்ப இப்ப வந்துட்டு நான் சொல்றேன், இது ஆரம்பத்துல ஒரு விசையும் தாக்கல்ல, ஆரம்பத்துல ஒரு விசையும் தாக்கல, இயற்கை நிலத்தில் இருக்கு. இப்ப வாங்க, இப்ப நீங்க ரப்பர் பேண்ட என்ன செய்றீங்கடா, ரப்பர் பேண்ட் இப்படி இருக்கு சும்மா, அது நீங்க ஒரு விசை ஒன்றை கொடுத்து இழுத்து ஒரு இடத்த வச்சிருக்கீங்க. வச்சிருந்தால் இந்த ரப்பர் பேண்ட்ல சக்தி சேமிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? சேமிக்கப்பட்டிருக்கு. ஏன்? நீங்க ஒரு ரப்பர் பேண்ட் இழுக்கிறதுக்கு ரப்பர் பேண்ட மூலக்கூறுகள் அந்த நீங்க இழுக்கிறத எதிர்த்து ஒரு விசை ஒன்றை வழங்கிதான் என்ன செய்யுது, இழுபடுது. அந்த இழுபடுறதுக்கு எதிராக நீங்க என்ன செய்யுது, ஒரு வேலையை ஒன்று செய்யுது. அந்த வேலை என்ன நடக்கும்? அந்த வேலை அந்த ரப்பர் பேண்ட்ல இழுவை சக்தி, அதாவது ஒரு அழுத்த சக்தியான செய்யும் சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த அழுத்த சக்தி என்னென்றா இந்த கேள்விக்கு அது தேவையில்லை. இந்த கேள்விக்கு அது தேவையில்லை. அழுத்த சக்தி என்னென்றால், இப்ப ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று இருக்கு, இப்படி இது ஆரம்ப நிலைமை. ஒரு ஆரம்பத்துல ஒரு விசையும் தாக்காத விடத்து அது ஆரம்ப நிலத்திலே இருக்க போகுது. ஒரு எஃப் விசை ஒன்று தாக்கி அது ஒரு தூரம் நீட்சி அடையுது என்று எடுத்தால் உங்களுக்கு தெரியும், செய்யப்பட்ட வேலை தான் என்ன, அதுல சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தியா இருக்கும். அந்த அழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு? செய்யப்பட்ட வேலைக்கு என்ன சமன்பாடு? விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். உங்களுக்கு விசை வந்துட்டு என்னவா இருக்க போகுது? விசை வந்துட்டு KE என்று சொல்லுவோம். சாரி, இதுக்கு நீங்க விசைக்கு வந்துட்டு சராசரி விசை தான் போட வேணும். ஏன்? ஆரம்பத்துல 0, இறுதியா F விசை ஒன்று தாக்குறீங்க. அப்ப வேலை சமன் சராசரி விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 சக F/2 × D. உங்களுக்கு தெரியும், இந்த D வந்துட்டு E ஆ காணப்படும், F வந்துட்டு KE. அப்ப KE × E/2, அதாவது 12 KE² தரப்படும். என்னது? அதுல சேமிக்கப்பட்ட சக்தி. இப்ப ஹூக்ங்கிறது என்ன? இது வந்துட்டு ஹூக்ஸ்ல விதிக்குலாம் வரப்போகுது. ஹூக்ங்கிறது என்ன சொன்னாருண்டா, மீளியல், அதாவது விகித சமய எல்லைக்குள்ள இந்த வழங்குற விசை வந்துட்டு அடையிற நீட்சிக்கு என்னவா காணப்படுமா? நேர் விகித சமனா காணப்படுமா? சரிதானே? ஹூக்ங்கிறது என்னன்னா, அடையிற கொடுக்குற விசை வந்துட்டு இந்த விகித சம எல்லைக்குள்ள அடையிற நீட்சிக்கு சமனா காணப்படுமா? இதை நேர்விகித சமனா மாத்துறது தான். அது ஒரு மாறிலி கொண்டு வர்றாரு. அந்த மாறிலி தானே என்ன? விசை மாறிலி அல்லது வில் மாறிலி என்று சொல்லுவோம். சரிதானே? ரைட், இதான் இதுல இருக்கிற முக்கியமான பகுதி. இப்ப அந்த மாறிலி தான் நம்ம காண்றதுக்கு அவர் இப்படிதான் யங்கின் மட்டோட ஒரு தொடர்பு வந்துச்சு. நீங்க அதுல விசையை எடுத்தீங்க என்றால் F சமன் YA/L × X காணப்படும். இது வந்துட்டு K, இது வந்துட்டு நீட்சி. அப்ப K என்ன வரப்போகுது? YA/L காணப்படும். சரிதானே? K வந்துட்டு யங்கின் மட்டலையும் தங்கி இருக்கும், குறுக்குவெட்டு பரப்புலையும் தங்கி இருக்கும், அந்த ஆரம்ப நிலத்திலையும் என்ன செய்யும்? தங்கி இருக்கும். சரிதானே? ரைட், இப்ப நம்ம கேள்வி செய்ய போவோம். அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. அது அந்த விகித சம எல்லை என்றா என்னண்டா, நீங்க 10 நியூட்டன் கொடுத்தா 10 சென்டிமீட்டர் 10 நியூட்டன் கொடுத்தா ஒரு 5 சென்டிமீட்டர் நீளுதுன்னு வைங்க. அதே 20 நியூட்டன் கொடுத்தா 10 சென்டிமீட்டர் செய்யணும், கூட வேணும். அதுக்கு விகித சமனா கூடினா தான் அது விகித சம எல்லை. இது நேர்விகித சமனா பரிசோதனை செய்யக்குள்ள நேர்விகித சமனா காணப்பட்டா அது அப்படித்தான் விகித சம எல்லை. விகித சம எல்லைங்கிறது F ப்ரொபோர்ஷனல் F இருக்கிற பகுதியான் விகித சம எல்லை. அதாவது அதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று இருக்கு. நீட்சிக்கும் விசைக்குமான வரைவு. இது வந்துட்டு இப்படி போய் இந்த மாதிரி போகும், அங்கால போகும். இதுல இந்த புள்ளியை தான் நாம சொல்லுவோம் விகித சம எல்லை புள்ளி என்று. ஏன்? அங்கால போக்குல நீட்சிக்கு வந்து விகித சமனா மாறல, ஆனா மாறுது. நாம இந்த புள்ளியை சொல்லுவோம், நினைக்கிற புள்ளியை சொல்லுவோம், இதைத்தான் மீளியல் புள்ளி என்று சொல்லுவோம். இதை நாம புறவு படிப்போம். இது விகித சம எல்லை புள்ளி, இது மீளியல் புள்ளி. மீளியல் புள்ளி என்றா என்னண்டா,
விசை வந்துட்டு நேர்விகித சமனா மாறும், மாறிப்பட்டு திரும்பியும் நாம கூட்டிட்டு போனோம்டா விசை வந்துட்டு நேர்விகித சமனா நீட்சிக்கு விசைக்கு நேர்விகித சமனா நீட்சி மாறாது. ஆனா அந்த கூட்டிக்கு போகல நம்ம திரும்ப விட்டோம்னா இயற்கை நீளத்துக்கு திரும்ப வரும். இப்ப நம்ம இவ்விடத்த இழுத்து கொண்டே வச்சு போட்டு திரும்ப விட்டோம்னா திரும்ப இயற்கை நீளத்துக்கு தான் வரப்போகுது. இவ்விடத்தை விட்டு போட்டு விட்டோம்னா திரும்ப இயற்கை நீளத்துக்கு தான் வரப்போகுது. இவ்விடத்தை விட்டாலும் வரும். இதுக்கு அங்கால போனால் இதன் இயற்கை நீளத்துக்கு என்ன செய்யாது, இயற்கை நீளத்துக்கு அது வராது. பெர்மனன்ட் நீட்சி ஒன்று அடையும். பெர்மனன்ட் நீட்சி விகாரம் ஒன்று அடையும். சரிதானே? இதை பத்தி நம்ம பிறகு படிப்போம். இதான் இவ்வளவுதான் இந்த தேவையானது, இவ்வளவுதான் இந்த தேவையான சமன்பாடுகள். சரி, இப்ப கேள்வியை பாருங்க. ஈர்க்கப்படாத நீளம் 10 சென்டிமீட்டர் அப்படின்றால் ஆரம்ப நீளம் என்ன? 10 சென்டிமீட்டர். அதாவது இயற்கை நீளம் 10 சென்டிமீட்டர். சீரான கம்பி ஒன்று 1 கிலோகிராம் திணிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமும் கம்பியின் திரவியத்தின் யங்கின் மட்டு 1/1011 நியூட்டன் -2 ஆகும். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அன்னளவாக 10 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தில் திணிவு மாறாக்கது 2 - 1 செல்லுமாறு விடுவிடும் கம்பி நீட்சியாது. ரைட், என்ன சொல்றாருண்டா, 1 கிலோகிராம் திணிவு கொண்ட ஒரு கவுத்துல கட்டி இப்படி சுத்துறாராம். சுத்தக்குள்ள அந்த கவுரு அடைகிற நீட்சியை தான் கேட்டிருக்காரு. ரைட், அப்ப நீட்சி அடையுதுன்னா விசை ஒன்று தாக்கியிருக்க வேணும். என்ன விசை தாக்கும் அங்க? இத கவுரை கட்டி சுத்தக்குள்ள நாம ஏற்கனவே முதல் பார்த்த மாதிரி கவுரை கட்டி சுத்தக்குள்ள மைய நோக்கு விசை ஒன்று காணப்பட்டாதான் வட்ட இயக்கத்தை ஆட்டும். மைய நோக்கு விசை காணப்பட்டாதான் வட்ட இயக்கத்தை ஆட்டும். ஆனா வட்ட இயக்கத்தை ஆற்றுற அந்த துணிக்கை, அந்த வட்ட இயக்கத்துல அந்த பரிதியில் இருக்கிற துணிக்கை சமநிலையில அந்த மைய நோக்கின்னு அசையலன்னா அதுக்கு மையத்தை விலத்தி ஒரு நியூட்டன் 3வது விதிக்கு அமைவாக ஒரு விசை காணப்பட வேண்டும். அதைத்தான் நாம சொல்லியிருந்தோம் மைய நீக்கு விசை என்று. அப்ப அந்த மைய நீக்கு விசை காரணமாகத்தான் அந்த இழை வந்துட்டு நீளுது. விளங்கிட்டா? அந்த மைய நீக்கு விசை காரணமாக தான் இழை வந்து நீளுது. வட்ட இயக்கத்தை ஆற்ற ஒரு துணிக்கை இப்படி வட்ட இயக்கத்தை ஆற்றக்குள்ள மைய நோக்கி ஒரு விசை காணப்படும். அதான் மைய நாட்டு விசைன்னு சொல்லுவோம். இந்த துணிக்கைக்கு அந்த அதே நியூட்டன் 3ஆம் விதிப்படி மைய நீக்கு விசை காணப்படும். அது இது ரெண்டும் பரமநில சமன் திசையில எதிரெண்டு நாம படிச்சிருந்தோம். பரமநில சமன் திசையில எதிரெண்டு படிச்சிருந்தோம். இதுக்கு வந்துட்டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். நிலையன் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். இப்ப அந்த விசையை கண்டால் நாம நீட்சி என்ன செய்யலாம், காணலாம். இப்ப விசை என்ன வரப்போகுது? எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர். திணிவு வந்துட்டு 1 கிலோகிராம். ஆரை வந்துட்டு 10 சென்டிமீட்டர். அவர் சொல்றாரு ஆரை சீரான கம்பி ஒன்று அன்னளவாக 10 சென்டிமீட்டர் ஆரை உள்ள. அதாவது இதை நீங்க இப்படி சுத்தக்குள்ள நீட்சி அடையும். நீட்சி அடைஞ்சாலே ஆரை கூடும். அவர் சொல்றாரு ஆரைய கூடல, ஆரை வந்துட்டு 10 சென்டிமீட்டர் ரெண்டு எடுத்து செய்யட்டாம். அன்னளவாக 10 சென்டிமீட்டர் அப்படி என்றால் ஆரை வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அப்படி என்றால் 10 தர 10 எல்லாம் மீட்டர், சாரி எல்லாம் எஸ்ஐ ஆளுகள் இருக்க வேணும். இங்க வந்து ஒமேகா தரல அப்படின்னா நம்ம இந்த சமன்பாடுக்கு போலாம். எம்ஏக்கு பதிலா இப்ப இந்த சமன்பாடு எப்படி வந்து எஃப் சமன் எம்ஏ. அப்ப அதுல இருந்து ஏக்கு பதிலா நம்ம வி ஸ்கொயர் அப்ப ஆர் போடலாம். அதாவது ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடலாம், வி ஓவர் ஆர் போட்டால் எம் வி ஸ்கொயர் அப்பன் ஆர் வரப்போம். சரிதானே? இதுக்கு பிறகு இந்த விசை வரும். விசை என்ன வரப்போகுது? 1 கிலோகிராம் தர வேகம் வந்துட்டு என்ன, வேகம் வந்துட்டு 2 - 2 அப்படின்றால் 4 2 தர 2 4. ஆரை வந்துட்டு 10 தர 10 இது சமன் 40 நியூட்டன் என்று சொல்லி வரும். என்ன வரப்போகுது? 40 நியூட்டன் வரப்போகுது. அப்ப அந்த இலைக்கு செங்குத்தா தாக்குற விசை 40 நியூட்டன். அந்த இலை அடைகிற நீட்சி தான் அவர் கேட்டிருக்கார். அப்ப யங்கின் மட்டும் தந்திருக்காரு, இது தந்திருக்காரு, குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்காரு, ஆரம்ப நிலம் தந்திருக்காரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நீட்சியை பார்க்கறதுக்கு என்ன வரப்போகுது? y சமன் FL over AX. அப்ப நீட்சி தான் கேட்டிருக்காரு. அப்ப x எழுவாய் மாற்றம் செஞ்சிருந்தால் FL into over AY என்று வரப்போம். சரிதானே? இதை பிரதிட்டு செஞ்சீங்கண்டா என்ன விட வரும்? இதை பிரதிட்டால் விடை வரப்போகுது. தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளுவோம். நான்
சும்மா காய்ச்சி போனதெல்லாம் தேவையான என்றால் நோட் பண்ணிக்கொள்வோம். சரிதானே? ரைட். பாருங்க, எக்ஸ் சமன் எஃப் தாக்குற விசை வந்துட்டு 40 நியூட்டன், ஆரம்ப நீளம் வந்துட்டு 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்னா அதை மீட்டருக்கு மாற்ற வேணும். 10 தர 10 2 ஓவர் குறுக்குவெட்டு பரப்பு வந்துட்டு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் 1 தர 10 4 தர யங்கின் மட்டு 10 11. இதை நீங்கள் சுருக்கினீங்கள் என்றால் எல்லாம் மட்டுப்படும் 10 4 10 11 10 7 மேல போனால் 10 9 10 0.4 மைக்ரோமீட்டர் வரும். சரிதானே? சுருக்கினீங்க இந்த விட வரும். ஆன்சர் வந்துட்டு ரெண்டாவது ஆன்சர். சரிதானே? ரைட். இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். இனி கொஞ்சம் ஸ்பீடா தான் போகும். இதை முடிக்க வேணுமே, இனி எல்லாம் ஸ்பீடா தான் போகும். சரி, இதுல வட்ட இயக்கத்தை பத்தி ஃபுல்லா விளங்கப்படுத்தியிருக்கேன். அடுத்தது இதுல கொஞ்சம் தான் விளங்கப்படுத்திருக்கேன். ஏன் இது வந்துட்டு கொஞ்சம் தான் இந்த தியரியில் வரும். இதுல ஒன்றுமே இல்லை, இது வெறும் சமன்பாடு மட்டும்தான். இயற்கையை படிக்கிற பாடம் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இயற்கையில் என்ன நடக்குது படிக்கிறது தான். ஒரு கம்பிக்கு ஒரு விசையை கொடுத்து இழுத்தீங்கன்றால் என்ன செய்யும்? நீட்சி அடையும். அடுத்து நசிச்சிங்கன்னா நசிவடும். அடுத்து திருவினீங்களால் முறுகுப்படும். அதுல எல்லாம் என்ன சக்தி ஒன்று சேமிக்கப்படும். அந்த நீட்சி அதுகளை பார்க்கறது தான் இந்த யங்கின் மட்டு. அந்த இதுகள் யங்கின் மட்டு வந்துட்டு ஒன்றிலையும் மாறாது. ஆனா வெப்பநிலை மாறினாலும் பதார்த்தம் மாறினாலும் யங்கின் மட்டுங்கிறது மாறப்போகும். சரிதானே? ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். தெரியவில்லை. இப்ப எல்லாரும் 12வது கேள்வியை பார்ப்போம். இந்த 12வது கேள்வி வந்துட்டு உராய்வு விசை சம்பந்தமாகவும் ஏகபரிமாண இயக்கம் சம்பந்தமாகவும் அந்த ஒரு கேள்வி. அதால நம்ம முதலாவது உராய்வை பத்தி பார்ப்போம். 12வது கேள்வியில உராய்வு விசையை பத்தி என்ன செய்வோம் பார்ப்போம். உராய்வு விசை பத்தி பார்ப்போம். இப்ப உராய்வு விசைங்கிறது ஒரு விசை வந்துட்டு ஒரு விசை அது வந்து என்னவா இருக்கும்? இயக்கத்தை எப்போதும் எதிர்க்கிற வகையில தொழில்பார விசையாக காணப்படும். சரிதானே? ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஒரு பெட்டியையோ அல்லது எதையோ இழுக்க போகல நீங்க ஆரம்பத்துல சும்மா பிடிச்சி இழுத்து பார்ப்பீங்க. சில நேரம் இயங்காம அதை இன்னும் பலமா பிடிச்சி இழுத்தால் என்ன நடக்கும்? ஒரு இதோட இழுபட போகும். இப்ப நீங்க இழுக்கோக்குள்ள இயங்காத நிலையில தாக்குற உராய்வு விசை வந்துட்டு நம்ம நிலையில் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். அண்ணா இயங்க போகுது, அதாவது அண்ணா இப்ப இதுல இருந்து ஒரு நியூட்டன் கூட இழுத்தா இழுபடும் நிலையில இருக்கிற தாக்குற உராய்வு விசை வந்துட்டு எல்லை உராய்வு விசை என்று சொல்லுவோம். அடுத்தது அந்த இழுபட்டுட்டு ஒரு தொடர்ச்சியா இழுத்துக்கு போறோம்னு அந்த நிலையில தாக்குற உராய்வு விசை வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இயக்கவியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். அதால 3 உராய்வு விசையில் காணப்படும். நிலையியல் உராய்வு விசை, அந்த பொருள் வந்து இயங்காத நேரத்தில் தாக்குற உராய்வு விசை. அடுத்தது எல்லை உராய்வு விசை, மட்டுமட்டா இயங்க தாக்குற உராய்வு விசை, எல்லை உராய்வு விசை. அடுத்தது இயக்கவியல் உராய்வு விசை. இது வந்துட்டு பொருள் வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம இழுத்து இயங்கோக்குள்ள தாக்குற உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு விசையா காணப்படும். சரி, உராய்வு விசைங்கிறது எப்போதும் அந்த இயக்கத்தை எதிர்க்குமான்னு கேட்டால் உராய்வு விசைங்கிறது எப்போதும் இயக்கத்தை எதிர்க்கும். நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் உராய்வு விசைங்கிறது இயக்கத்தை இருக்கும். அதை நம்ம இல்லாம செய்யலாமான்னு கேட்டால் இல்ல. இந்த உலகத்துல உராய்வு விசைய இல்லாம எதுவும் செய்ய இயலாது. உராய்வு விசை இல்லாம ஆக்க இயலாது. ஏன்? எதை எடுத்தாலும் அதுக்கு உராய்வு விசை காணப்படும். ஆனா அதை வச்சு நம்ம ஒரு சில பயன்கள் பெறுவோம். அந்த நடக்கிறது உராய்வு விசையாலான், நீங்க சைக்கிள் ஓடுறது உராய்வு விசையாலான், கார் ஓடுறதும் என்ன உராய்வு விசையாலான். சரி, அது எப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். சரி, இப்ப இந்த 3 உராய்வு விசைகள் காணப்படும். இதுல நிலையில் உராய்வு விசையில தாக்குற உராய்வு விசை நீங்க வழங்குற விசைக்கு சமமாக காணப்படும். எல்லை உராய்வு விசையிலும் நீங்க வழங்குற விசைக்கு சமனாக காணப்படும். ஆனா இயக்கவியல் உராய்வு விசையில நீங்க வழங்குற விசைக்கு குறைவானதாக இந்த இது இயக்கவியல் உராய்வு விசை காணப்படும். அது நீங்க வழங்க ஒரு மாதிரியாக என்ன செய்யும்? காணப்படும். சரி, இது எப்போது இயக்கத்தை நீங்க எதை எடுத்தாலும் உராய்வு விசைண்டா எங்கால இயங்க பார்க்குதோ அதுக்கு எதிர் திசையில என்ன தாக்கும்? உராய்வு விசை தாக்கும். சரி, இப்ப இந்த உலகத்துல உராய்வு விசையை இல்லாம ஆகலான்னு சொன்னேன்.
அதே இது நீங்க விண்வெளியில ஸ்பேஸ்ல என்ன உராய்வு விசையே இல்லை, வழித்தடையும் இல்லை, எந்த உராய்வு விசையும் தாக்காது. ஏன் வழித்தடையில் அடியங்கால உராய்வு விசை வர வேற ஒரு விசையும் தாக்காது. நீங்க ஸ்பேஸ்ல ஒரு கல்ல இருந்தீங்கன்னா முடிவெளி வரைக்கும் போய்த்தானே இருக்கும். எந்த ஒரு கோள்லையோ எந்த ஒரு ஈர்ப்பு புலத்தையோ போகாம இருந்தால் அது முடிவெளி வரைக்கும் என்ன செய்யும், போயிட்டு இருக்கும் உராய்வு. அதாவது அந்த இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஹப்ளர் டெலிஸ்கோப் சேட்டலைட் வந்து நம்ம அனுப்பினது ஒரு 10 வருஷத்துல ஒரு லைட் இயர் தூரத்துக்கு என்ன செய்யலாம் போகுதா என்று சொல்லியா. அதுல நம்ம உலகத்திலிருந்து பல டேட்டாஸ் என்ன செஞ்சிக்கும் அனுப்பியிருக்கோம். மியூசிக், அடுத்தது சில பல மனுஷன் கதைக்கிறது, சில ஃபார்முலா, நியூட்டன் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எல்லாம் வெளியே என்ன செஞ்சிக்கும் அனுப்பியிருக்காங்க. இன்னும் ஒரு இடத்தையும் மொத்தம் பார்த்து வரல. இல்லை சரி ரைட். சரி இப்ப இதை பார்ப்போம். இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது உராய்வு விசை வந்துட்டு அதன் மருதாக்குது, அதுல தாக்குற மருதாக்கு நேர்வியல் சமனாக காணப்படும். இதுல இருந்து பரிசோதனை முறைப்படி வந்த சமன்பாடு தான் F = μr. தாக்குற உராய்வு விசை வந்துட்டு அந்த செவ்வன் மருதாக்கத்திலையும் அந்த இதோட அந்த மேற்பரப்பின் தன்மையிலையும் தங்கிருக்கு. சரி இப்ப நான் சொன்னேன் நாம நடக்கக்குள்ள இசைக்குள்ள எல்லாம் உராய்வு விசை தான் பங்களிப்பு செய்யுது. ஏனென்றா இப்ப நான் சைக்கிள் ஓரன் வைக்கிறேன். இப்ப சைக்கிள் டயர், இது பின் டயர், இது முன் டயர். இது சைக்கிள். இப்ப இதுல நான் என்ன செய்வேன், இதுல பெடல் பண்ணுவேன். இதுல பெடல் பண்ணக்குள்ள இந்த டயர் நான் என்ன செய்யறது, இந்த டயரை நான் இப்படி சுத்துறேன். இந்த டயரை நான் இப்படி சுத்தக்குள்ள இந்த டயருக்கும் நிலத்துக்கும் இடையில எப்படி இயக்கம் காணப்படும்டா, இந்த டயருக்கும் நிலத்துக்கும் இடையில இதான் டயர், இது நிலம். இந்த டயருக்கும் நிலத்துக்கும் இடையில நான் இப்படி டயரை சுத்தினால் இந்த மேற்பரப்பு இங்கால போக பார்க்கும், இந்த மேற்பரப்பு இங்கால என்ன செய்யும் போக பார்க்கும். அதை எதிர்க்கிற திசையில தரையால இந்த இது இங்கால போக பார்க்கும். அதை எதிர்க்கிற திசையில தரையால இதுக்கு இங்கால பக்கம் என்ன உராய்வு விசை ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. சரிதானே? நியூட்டன 3ஆம் இயக்க விதிப்படி சமணம் எதிர்மான மருதாக்கம் காணப்பட வேண்டும். அதால இங்கால பக்கம் உராய்வு விசை தாக்கினால் தரைக்கு எங்கால பக்கம் உராய்வு விசை தாக்க வேண்டும், இங்கால பக்கம் உராய்வு விசை தாக்கும். ஆனா இது நம்ம புவி மாற்றீடு சட்டம் என்றதால இதை நாம குறிச்சு காட்ட மாட்டோம். சரிதானே? அப்ப நான் இப்படி சுத்திரத்தாலதான் இது இங்கால உராய்வு விசை தாக்கும். அப்ப முண்டயர பாத்தீங்கன்னா முண்டயர் வந்துட்டு இது சுத்தி இது முன்னுக்கு போறதால முண்டயர் சுத்துது. முண்டயர் நாம பின்டயர சுத்துறதால முண்டயர் தானா சுத்துறதால தானா சுத்துது. இப்ப அதுல எப்படி உராய்வு விசை தாக்கப்படும்டா, முண்டயர் சுத்துறதுக்கு நான் தான் விசை வழங்க வேண்டும், முண்டயர் சுத்துறதுக்கு நான் தான் விசை வழங்க வேண்டும் அப்படின்டா. இப்ப இது இயங்கல்ல, நான் முன்னோக்கி தள்ளுறேன், தள்ளக்குள்ள இது இப்படி போக பார்க்கும், இது இப்படி போறத தடுக்கிற மாதிரி உராய்வு விசை எங்கால தாக்கும், இங்கால பக்கம் உராய்வு விசை தாக்கும். அதால முண்டயர் வந்துட்டு இப்படி சுத்தும். சரிதானே? இது வழங்கிட்ட எல்லாருக்கும். இப்ப பெண்டயருக்கு நான் விசை வழங்குறேன், நான் ஒரு முறுக்கத்தை கொடுக்குறேன். அந்த முறுக்கத்தால அந்த முறுக்கம் ஒன்று உருவாகுது, தரை வந்துட்டு ஓய்வில் இருக்கு. இது ஓய்வில் இருக்கிறதுக்கு இது முறுக்கம் கொண்டு வர்றது அந்த இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி உராய்வு விசை ஒன்று தாக்குது. இந்த உராய்வு விசை தாக்குறதால தரையில இஞ்சால பக்கம் உராய்வு விசை தாக்குது. சரி, இது இப்ப முன்னோக்கி போக பார்க்குது, இது முன்னோக்கி போக பார்க்குது. அப்ப இதுவும் முன்னோக்கி போக பார்க்கும். இதுல தரை வந்துட்டு ஓய்வில் இருக்கு. ஆனா இது கரடான தரை என்றதால இதை வழுக்க விடாது. இது ஒரு எதிர்க்கிற திசையில என்ன உராய்வு விசை ஒன்று தாக்கு, அதுல ஒரு உராய்வு விசை தாக்கு. இப்ப இந்த உராய்வு விசையின் பருமன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சைக்கிள் இதுல உராய்வு விசையோட பருமன் இது இந்த மருதாக்கம், இது என்ன மருதாக்கம் R1, இது என்ன மருதாக்கம் R2. இப்ப இவரது ஆள் இருந்தால் இந்த மருதாக்கம் என்ன செய்யும், மாறும், ரெண்டும் சமனா வராது. அந்த மருதாக்கத்தை இந்த தரை இந்த உராய்வு குணகம் மியூவால பெருக்கிறதுக்கு இந்த உராய்வு விசை சமனாக காணப்படும். F = μr காணப்படும். சரிதானே? முன்னது உராய்வு விசை வேற, பின்னது உராய்வு விசை வேற. ஏன் பிரிவு சரியா சமனா பிரியாது. அப்படி சமனா பிரியும் என்ற சந்தான்னா நாம இது ரெண்டையும் சமனா எடுத்து செய்ய இயலும். சரிதானே? ரைட். இப்ப அடுத்தது வழங்கப்படுற விசைக்கும் இப்ப நம்ம வழங்குற விசைக்கும் உராய்வு விசைக்குமான ஒரு வரை கொண்டு பார்க்க போறோம். அது எப்படி காணப்படும் என்றால், இது வந்துட்டு உராய்வு விசை, இது வந்துட்டு நாம வழங்குற விசை.
இது குறிப்பிட்ட ஒரு நிலை வரைக்கும் நாம இப்ப விசையை கூட்டி கூட்டி போனால் குறிப்பிட்ட ஒரு நிலை வரைக்கும் மாறாம சீராக காணப்படும். சரிதானே? நான் வழங்குற விசையை பூஜ்ஜியத்திலிருந்து கூட்டி கூட்டி போறேன், அதே அளவுக்கு மாறாம சீராக நேர்வியது சமனா உராய்வு விசை என்ன செய்யுது, கூடிக்கொண்டு வருது. கூடிக்கொண்டு வாரது ஒரு எல்லை புள்ளியில சடுனா குறைஞ்சி பிறகு மாறாம இருக்கு. சரிதானே? இப்ப நான் வழங்குற விசை கூடி 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 வந்து ஒரு எல்லை புள்ளி அடைஞ்சு சடுனா என்ன செய்யும், அந்த உராய்வு விசை மாறாம காணப்படும். இந்த கூடுற வரைக்கும் இந்த ரீஜன் தான் நாம சொல்லுவோம், இதுல இந்த ரீஜன்ல என்ன நிலையியல் உராய்வு விசை தாக்கும். அதாவது ரெண்டும் சார்பு இயக்கம் இல்லாம ஒன்றை ஒன்று எதிர்க்க திசையில இயங்க பாக்குது, ஆனா சார்பு இயக்கம் இல்லைண்டா அங்க தாக்குறது நிலையியல் உராய்வு விசை. ரெண்டும் கிட்டத்தட்ட மட்டுமட்டாக இயங்குற நேரத்துல தாக்குறது எல்லை உராய்வு விசை. மட்டுமட்டாக இந்த இயக்கத்துல தாக்குறது எல்லை உராய்வு விசை. அடுத்தது இயங்க போகல, இது வந்துட்டு மட்டுமட்ட இயங்கக்குள்ள தாக்குறது எல்லை உராய்வு விசை. இயங்கினதுக்கு பிறகு உராய்வு விசை என்ன செய்யும் என்றால் மாறாம அதே ஒரு அந்த எல்லை உராய்வு விசையோட குறைவான ஒரு உராய்வு விசையா தாக்கும். சரிதானே? இதை நாம சொல்லுவோம், இந்த துண்டை நாம சொல்லுவோம் இயக்கிவியல் உராய்வு விசை. அதாவது ரெண்டு உடலுக்குள்ள ஒரு மேசையில ஒரு குச்சியை வச்சு இழுக்க போகல, அது அசைறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் பூஜ்ஜியத்தில் இருந்து நான் இழுத்து வந்திருந்தா கொஞ்ச நேரத்தால ஒரு 10 நியூட்டன் இந்த விசையை கொடுக்க போகல லைட்டா இயங்க பாக்குது. அதே ஒரு 11 நியூட்டன் கொடுக்க போகல இயங்குது. அப்ப உராய்வு விசை 10 நியூட்டன் கொடுக்க போகல எல்லை உராய்வு விசையா காணப்படும். திரும்ப 11 நியூட்டன் கொடுக்க போகல இயக்கவியல் உராய்வு விசையா காணப்படும். அது வந்து 10 நியூட்டன் குறைவாக காணப்படும். சரிதானே? ரைட். இதால நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அழிச்சுப்பா. சரி பிள்ளைகள், இப்ப நம்ம சில்லுகள்ல எவ்வாறு உராய்வு விசை தாக்குறது தான் பார்க்க போறோம். நாம முதல் சைக்கிள்ல எப்படி உராய்வு விசை தாக்குறதுன்னு பார்த்தோம். இப்ப அது வந்துட்டு என்ன உராய்வு விசை தாக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப சைக்கிள் டயர் எடுக்கன். இந்த சைக்கிள் டயர் வந்துட்டு இந்த தரை சார்பாக இயங்குதா என்று பார்ப்போம். முதலாவது இந்த சைக்கிள் டயர் அடிப்பரப்பு வந்துட்டு தரை சார்பாக இயங்குதான்னு பார்த்தால் இல்லை. ஏன்? இந்த சைக்கிள் டயர் வந்துட்டு சறுக்காம செல்லுது என்றா இது வந்துட்டு இப்படித்தானே சுத்த போதும். இப்படி சுத்தக்குள்ள இதுல தரைக்கும் இது படுற மேற்பறக்கும் சார்பான இயக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்ல. நீங்க அதை சைக்கிள் டயர்லயே பாருங்க. இது இப்படி இயங்கக்குள்ள இதுல படுறதும் இதுக்கும் சார்பான இயக்கம் இருக்காது. ஒழுங்கா யோசிச்சு பாருங்க. இப்ப இது இந்த புள்ளி வருத்தப்படுது, திரும்ப அடுத்த புள்ளி வருத்தப்படக்குள்ள சைக்கிள்ல டயர் வந்துட்டு சார்பை இயங்கல, அது வந்துட்டு சுழன்று இயங்குது, ஆனா சார்பை இயங்கல. அதுல உராய்வு விசை தாக்குற உராய்வு விசை இதுல சார்பு இயக்கம் இல்லாததால இதுல தாக்குற உராய்வு விசை வந்துட்டு இதுல உராய்வு விசை முன்னோக்கி தாக்கும். இது பிச்சில்லு. நான் இதுல முறுக்கத்தை கொடுக்கேன் அப்படின்னா உராய்வு விசை இங்கால தாக்கும். நான் இதுல முறுக்கத்து கொடுக்கணும்டா இது இங்கால இயங்க பார்க்கும், அது எதிர்த்த திசையில இங்கால பக்கம் உராய்வு விசை தாக்கும். சார்பு இயக்கம் இல்லைண்டா இதுல நிலையியல் உராய்வு விசை தாக்கும். சரிதானே? அதே இது இப்ப நான் பிரேக் பண்ணணும்னு என்ன நடக்கும்? இது சுத்துறது நிக்கும். நான் ஒரு வேகத்துல போய் கொண்டிருக்கோங்கள பிரேக் பண்றது, பின் பிரேக்க பண்ணக்குள்ள இதுல போய் கொண்டிருக்கிறது சுத்துறது என்ன செய்யும்? நிக்கும். நின்ற உடனே இதுக்கு முன்னோக்கி ஒரு வேகம் காணப்படும். ஆனா இந்த இது சுழலாட்டி இதுக்கும் இடையில இது வந்துட்டு ஓயில் இருக்கும். இது வந்துட்டு சைக்கிள் சார்பாக பின்னோக்கி செல்லும். இப்ப நான் இது முன்னோக்கி வேகத்துல செல்லுதுண்டா இதை நான் ஓய்வு ஆக்கினால் சைக்கிளின் சார்பாக இது வந்துட்டு வி வேகத்துல பின்னோக்கி செல்லும். இது வந்துட்டு ஓய்வில் இருக்கின்ற எடுத்திருக்கேன். இது வந்து வி வேகம் பின்னோக்கி சென்றால் இதுக்கு இடையிலான சார்பு இயக்கம் என்ன ஒன்று இருக்கு. சார்பு இயக்கம் இருக்கிறது என்றால் இது வந்து சறுக்கிட்டு போகுது. அப்படி என்றால் உராய்வு விசை தாக்கும். அந்நேரம் தாக்குற உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு விசை. இப்ப இது இங்கால இயங்குது, அதை எதிர்க்கிற திசையில இங்கால பக்கம் என்ன உராய்வு விசை ஒன்று தாக்கும். அதான் நாம சொல்லுவோம் இயக்கவியல் உராய்வு விசை. எப்படி? சரிதானே? ரைட். இது வந்துட்டு பிரேக் பண்ற நிலையில், இது வந்துட்டு ஓடுற நிலையில். சரிதானே? ரைட். இப்ப இது வந்துட்டு சைக்கிளுக்கு பார்த்திருக்கோம். முண்டயர் வந்துட்டு வளைமை இருக்கிற மாதிரி தானே இருக்கு. முண்டயர் வந்துட்டு
தானா சுத்துறதால எப்பவும் இங்கால நோக்கி தான் என்ன செய்யுது, உராய்வு விசை இதுலயும் தாக்கும். சரி, இப்ப கார்ங்கிறத எடுத்தீங்கன்னா கார்ல 3 வகையான கார் இருக்கு. ஃப்ரண்ட் வீல் டிரைவிங் என்ற ஒரு கார், பேக் வீல் டிரைவிங் என்றார், ஆல் வீல் டிரைவிங் என்று ஒரு கார். சரிதானே? கார்ல 3 வகையான கார் இருக்கு. ஃப்ரண்ட் வீல் டிரைவிங், பேக் வீல் டிரைவிங், ஆல் வீல் டிரைவிங். இதை நீங்க கார் வச்சுக்கிற ஆட்கள் தெரியும், அதாவது சில ஆட்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்படி இருக்கு. காருக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா FWD, அடுத்தது BWD, அடுத்தது AWD. AWD என்றா ஆல் வீல் டிரைவிங், பேக் வீல் டிரைவிங், ஃப்ரண்ட் வீல் டிரைவிங். இப்ப உராய்வு விசை உங்களுக்கு தெரியும். உராய்வு விசை வந்துட்டு மறுதாக்கத்துக்கு என்ன நேர்விகித சமனா காணப்படும். சில காருங்கள்ல ஏன் முச்சில்லு செலுத்துகை, பிற்சில்லு செலுத்துகை, 4 சில்லு செலுத்துகை, முச்சில்லுகள் மட்டும் ஏன் சில ஹால்கள்ல இயங்குமெண்டா, சில ஹார்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு முன்னுக்கு இருக்கும். கார்ல இன்ஜின் வந்துட்டு முன்னுக்கு இருக்கும். இது இந்த முன்னுக்கு இன்ஜின் இருக்கிறதால முன்னுக்கு நிறைய பாரம் வரும். நிறைய பாரம் வரதால முன்னுக்கு தாக்குற மருதாக்கம் என்ன கூடவா இருக்கும். அதால முன்னுக்கு வார உராய்வு விசையை கூட்டுறதுக்காக மருதாக்கம் கூட, முன்னுக்கு உராய்வு விசை கூட. ஆகவே முன்னுக்கு இதோட இன்ஜினை சேர்த்திருப்பாங்க. சேர்த்தால் வார உராய்வு விசை கூட என்ன கார் வேகமா இயங்கும், லேசா இயங்கும். சில கார்கள் வந்துட்டு அதாவது இதுக்கு பின்னுக்கு ஆர் வந்துட்டு குறைவா இருக்கு. முன்னுக்கு பாக்குறதோட பின்னுக்கு ஆர் குறைவா இருக்கும். அதால உராய்வு விசை கூட்டுறது நோக்கத்துல கார் இன்ஜினை வந்துட்டு முன்னுது சில்லோட சேர்த்திருப்பாங்க. அதால கார் வந்துட்டு இல்லவா போகும். சில கார்கள்ல இன்ஜின் வந்துட்டு பின்னுக்கு இருக்கும். சில கார்கள் இன்ஜின் பின்னுக்கு இருக்கும். பின்னுக்கு இன்ஜினும் இருக்கும், ஆக்களும் இருந்தால் அதோட உராய்வு விசை என்னவா இருக்கும், பின்னுக்கு கூடவா இருக்கும். அந்த மருதாக்கம் பின்னுக்கு கூடவா இருக்கும். அப்ப உராய்வு விசையை மேக்சிமம் பண்றதுக்காக இன்ஜினை வந்துட்டு பிட்சில்லோட என்ன செஞ்சுப்பாங்க, இணைச்சிருப்பாங்க. சில இந்த மலை ஏறுறது அல்லது ஆஃப் ரோடிங் போற கார்களை பாத்தீங்கன்னா, அந்த பிக்அப் டிரைவ்ஸ், பிக்அப் டிஃபெண்டர் அதுல பாத்தீங்கன்னா, அந்த பாலைவனத்துல ஓடுறது எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு அதோட முன்னூத்தி சில்லையும் பின்னூத்தி சில்லையும் என்ன செஞ்சுப்பாங்க, இன்ஜினோட சேர்த்திருப்பாங்க. ஏன்? இப்ப இதுக்கு பெரிய ஒரு உராய்வை வழங்கினாதான் இந்த கார் போகுது. பெரிய ஒரு உராய்வை வழங்குறவங்கள காருக்கும் தரைக்கும் இடையில சார்பு இயக்கம் எதுவும் இருக்கப்படாது. அதனாலதான் பெரிய ஒரு உராய்வு விசை வந்து வருது. இப்ப நீங்க மண்லயோ அந்த டர்ட்லயோ ஓடுறீங்க என்றால் அது ஒரு பெரிய ஒரு உராய்வு விசை எடுக்கிறதுக்கு கார் வந்துட்டு ஸ்பீடா சுத்த தொடங்கும். ஸ்பீடா சுத்தக்குள்ள அது வந்து சரிக்கிட்டால் உராய்வு விசை குறைஞ்சி என்ன செய்யும், புதைய தொடங்கும். அதுக்காகத்தான் இந்த ஆஃப் ரோடிங்க்கு 4 டயருக்கும் இன்ஜினோட தொடர்ச்சிப்பாங்க. ஏனென்றா இதுல வந்துட்டு கொடுக்குற 2 F தான். இதுக்கு தேவையானது 2 F தான். 2 டயரும் இயங்கினால் இது வந்துட்டு ஈடுபடும். ஆனா இதுக்கு 2 F என்றால் இதுக்கு தரைக்கும் இதுக்கும் இடையிலான உராய்வு குணகம் என்ன செஞ்சீங்கன்னா கூடி இருக்க வேண்டும். காப்பட் ரோட்ல உராய்வு குணகம் கூட, அதால இது 2 F லேசா படும். மணல்ல வந்துட்டு உராய்வு குணகம் வந்துட்டு குறைவு. ஏன்? லேசா வந்துட்டு சறுக்க தொடங்கும். அதுக்காகத்தான் இந்த 2 F 4ஆ பிரிச்சு 4 டயர்லையும் கொடுப்பாங்க. சரிதானே? அடுத்தது மலை ஏறுறதுக்கு வந்து கடும் பவர் வேணும். இப்ப இதை லேசா எக்ஸ்பிளேட் பண்ண 4 சில்லும் சுத்தி என்ன செய்யும், லேசில அவரை மேலுக்கு கொண்டு போகும். சரிதானே? இப்ப இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவிங்ல உராய்வு விசை எப்படி தாக்கும்டா, ஃப்ரண்ட் வீல் டிரைவிங்ல உராய்வு விசை எப்படி தாக்கும்டா, இது கார் முன்பகுதி, இது பிற்பகுதி, இது கார் வந்துட்டு இங்கால நோக்கி போகுது, இங்கால நோக்கி ஆர் முடுகுது என்று எடுத்தால், இதுல முச்சில்லு வந்துட்டு நீங்க சுத்தது இன்ஜின் வந்துட்டு முச்சில்ல சுத்த போகுது, சுத்த வைக்க போகுது. அப்படி என்றால் இந்த தரைக்கும் இன்ஜினுக்கும் இடையில சார்பு இயக்கம் ஒன்று வரப்பாக்கும். அதை எதிர்க்கிற திசையில உராய்வு விசை வந்துட்டு இங்கால நோக்கி என்ன செய்யும், பின்னுக்கு பாத்தீங்கன்னா இதை நான் காரோட செய்து இழுத்துக்கு போறேன். இதை நான் இப்படி இழுத்தேன்டா உராய்வு விசை இங்கால தான், இங்கால அதை எதிர்க்கிற திசையில இங்கால தான். சரிதானே? இதான் முச்சு செலுத்துது. அடுத்தது பேக் வீல் டிரைவிங். இது என்ன செய்யும், அப்படியே ரிவர். இப்ப ஏன் கார்ல 4 வகையான கார் இருக்கின்றன சொல்லிட்டேன். ஏனென்றா அதான் உராய்வு விசையை லேசா போறதுதான் 4 வீல் டிரைவிங். பிட்சில்லு செலுத்தையே பார்த்தேன்டா இதை நான் சுத்துறேன். இது வந்துட்டு பைசிக்கல்ல உராய்வு இது விசை வழிபாடு மாதிரி வரும். சரிதானே? பைசிக்கல் எப்படி வந்துச்சு அதே மாதிரி வரும். இது இப்படி சுத்த போகுது, இப்படி சுத்துதுன்றா இங்கால இயங்க பார்க்கும். இங்கால இயங்க பார்க்கறத எதிர்க்கிற திசையில அங்கால பக்கம் உராய்வு விசை தாக்கும். இது இப்படியே போக போகுது, இது இப்படியே போக போகுது. இதை எதிர்க்கிற வகையில
இங்கால பக்கம் உராய்வு விசை தான். இது ரெண்டும் சமனாயிக்காது. ஏன்? பின்னுக்கு இன்ஜின் இருந்தா இதோட மருதாக்கம் கூட, இதோட மருதாக்கம் கூட, இதோட உராய்வு விசை கூட. முன்னுக்கு இன்ஜின் இருந்தா இதோட மருதாக்கம் கூட, இந்த விசை கூட, இதோட இது கூட. அதால முன்னோக்கி என்ன செய்யுது? வாகனம் இயங்குது. அடுத்து இந்த ஃபோர் வீல் டிரைவிங்க பார்த்தேன்டா இதையும் நான் சுத்துறேன். இன்ஜின் வச்சு இதையும் சுத்துறேன், இன்ஜினால இதையும் என்ன செய்து சுத்துறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இங்கால இயங்க பார்க்கும். அதை எதிர்க்கிற திசையில தரை வந்துட்டு இங்கால நோக்கி திசையோட கொடுக்கும். இதுவும் இங்கால இயங்க பார்க்கும். அதை எதிர்க்கிற திசையில தரை வந்துட்டு இங்கால நோக்கி விசையை வளம். இப்ப நான் இத 10 RPM சுத்தினால் இதுல FVC வருது, இதுலயும் FVC வருது. அதே இதுல 2 FVC என்ன செய்யுது? விளைவுலா வருது. இதுல FVC வந்தால் நான் இதுல FVC விளைவுலா FVC வந்தால் இதுலயும் FVC தானே வரப்போகுது. இதுவும் அதே மாதிரி எதுக்கு அதே செட்டப்பா பின்னுக்கு ஆக்கினால் அது FVC தான் வரும். ஆனா அதே செட்டப் அதே மருதாக்கம் அதே ரோட்ல ஓடக்குள்ள இதுல வந்துட்டு 2 FVC வரும். அதனாலதான் மலை ஏறுறதுக்கு இதில் இந்த ஃபோர் வீல் காசை என்ன செய்யும்? பயன்படுத்தும். சரிதானே? ரைட். இப்ப இவ்வளவுதான் உராய்வு. அடுத்தது நாம ஒருபோதும் உராய்வை இல்லாம செய்ய இயலான்னு தெரியும். அதை உராய்வுகளை குறைக்கிறது தான் நாம என்ன செய்வோம்? இந்த கிரீஸ் இடுவோம். அடுத்தது ஆயில் இடுவோம். ஆயில் விட்ட ரோட்ல கார் ஓடுமா? கார் பிரேக் பண்ண நிக்குமா? இல்ல. இப்ப இது பிரேக் பண்ணால் என்ன நடக்கும்? இது அப்படியே மாறி நடக்கும். பிரேக் பண்ணால் முன்னுக்கு போறதுண்டா இந்த விசை இல்லாமக்கி பின்னோக்கி தாக்கும். இதை பிரேக் பண்ணால் இது வந்துட்டு பின்னோக்கி தாக்கும். இதை பிரேக் பண்ணால் நாடும் என்ன செய்யும்? பின்னோக்கி தாக்கும். ஏன்? அம்படும் அங்கால இயங்க பார்க்கும். அதை எதிர்க்கிற திசையில இங்கால விசை தாக்கும். இது வந்துட்டு இதுக்கும் இடையில சார்பு வேகம் இருக்குன்னு பார்த்தால் இல்ல. சார்பு வேகம் இருந்துச்சுண்டா இந்த துணிக்கைக்கும் இதுக்கும் இடையில சார்பு வேகம் இல்லை. அப்ப சார்பு வேகம் இல்லைண்டா இதுல தாக்குற உராய்வு விசை என்ன? நிலையில் உராய்வு விசை. இதுலயும் நிலையில் உராய்வு விசை தான் தாக்கும். ஏன்? இது வந்து சுத்துது, அதால சார்பு இயக்கம் இல்லை. அடுத்தது இது வந்துட்டு பிரேக் பண்ணால் இதுக்கும் இது சுத்துறதை நிப்பாட்டும், இதுவும் சுத்துறதை நிப்பாட்டும். இது சுத்துறதை நிப்பாட்டும். ஆனா பூமி வந்துட்டு பின்னோக்கி வேகத்தோட செல்லும். ஏன்? நீங்க பிரேக் பண்ணக்குள்ள நீங்க உங்களை ஓய்வு எடுத்தால் பூமி பின்னோக்கி போகுது. பூமி ஓய்வு எடுத்தால் நீங்க முன்னோக்கி போறீங்க. அப்ப முன்னோக்கி போறதுக்கு எதிர் திசையில என்ன செய்யும்? விசை தாக்கும். சரிதானே? அந்நேரம் தாக்குற விசை வந்துட்டு இயக்கவியல் உராய்வு விசையா காணப்படும். ஏன்? இதுக்கும் இடையிலான சார்பு இயக்கம் காணப்படும். சரிதானே? அப்ப இது வழங்கணும். அடுத்தது இந்த பிரேக்கிங் சிஸ்டம்லாம் இப்ப புதுசா வந்திருக்கிறது ABS வந்து ABS ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்துட்டு என்ன செய்யும் என்றால் ஒரு செகண்டுக்கு 10,000 தடவை அந்த பிரேக்கை பிடிச்சு விடுது. ஒரு செகண்டுக்கு 10,000 தடவை அந்த பிரேக்கை பிடிச்சு விட்டால் அந்த நாம ஸ்பீடா போகல டயர் சரியினால என்ன உராய்வு விசை குறைஞ்சு எங்கேயோ கொண்டு அடிக்க போகுது. இப்ப நாம ஸ்பீடா போகல அது பிடிச்சு விடுறதால இது வந்துட்டு ஏற்கனவே தாக்குறது நிலையில் உராய்வு விசை தான் தாக்கும். நாம் பிரேக் பண்ண உடனே இயக்கவியல் உராய்வு விசை மாறினோட என்ன செய்யும்? சறுக்கும். அதை குறைக்கிறது தான், அதை இல்லாமக்கிறது தான். பிடிச்சு விடுறதால என்ன நடக்கும்டா இது வந்துட்டு சுத்தும் நிக்கும். அந்நேரம் இயக்கவியல் நிலையில் என்று உராய்வு விசை வந்துட்டு மாறி தொழிற்படும். அது வந்துட்டு எப்படி இருக்குமெண்டா இப்ப நம்ம இயக்கவியல் உராய்வு குணகத்தை செல்வோம் μD என்று, நிலையில் உராய்வு குணகத்தை செல்வோம் μS என்று. நிலையில் உராய்வு குணத்தை μS என்றும் இயக்கவியல μD என்று சொல்லுவோம். இது வந்துட்டு எப்பவும் ஒன்றோட சின்னதா தான் காணப்படும். சரிதானே? அடுத்தது μS வந்துட்டு μD விட கூடவா காணப்படும். இப்ப நாம இந்த ABS தொழிற்படுறதால நிலையில் இயக்கவியல் என்று மாறி தொழிற்படுறதால வார விலையில் உராய்வு விசை அல்லது உராய்வு குணகம் வந்துட்டு ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக என்ன செய்யும்? காணப்படும். சரிதானே? அதனாலதான் ABS இருக்கிற வாகனங்கள் சறுக்கிறது கடும் குறவு. இப்ப வார எல்லா வாகனங்களுக்கும் ABS காணப்படும். சரிதானே? இது வந்துட்டு 2019ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் எஸ்ஏல வந்த கேள்வி. இதை முடிச்சுட்டு அதை ஃபுல்லா செஞ்சு பார்க்கணும். சரிதானே? ரைட். இது இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வி செய்யணும். இப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது உராய்வு எங்கெங்க தாக்கும், என்ன வகையில உராய்வு தாக்கும். ரெண்டாவது நீங்க என்ன செய்யும் என்றால் விசை வரைபடம் கருவன், அதாவது சுயாதீன விசை வரைபடம், ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன செய்யணும்? வரவேன்.
மூணாவது என்ன செய்யணும் என்றால் எங்கெங்க விசை தாக்குது என்னென்ன கேட்டிக்காங்க ஈக்குவேஷன்ஸ் என்ன செய்யணும் போட்டு விடைய எடுக்க வேண்டும். சரிதானே? அவ்வளவுதான் இந்த உராய்வில் இருக்கிறது. முதலாவது எங்க உராய்வு விசை தாக்குது எப்படி தாக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது ப்ரீ பாடி டயக்ராம். மூணாவது என்ன செய்யணும் அது ஈக்குவேஷன்ஸ் போட்டு, அதாவது ஈக்குவேஷன்ஸ் நியூட்டன் ரெண்டாம் இது F7 அடுத்தது F7 μr. இது உராய்வு விசை. அடுத்தது உங்களுக்கு தெரிய வேணும் நிலையில் உராய்வு விசை என்றால் இந்த ரீஜன்ல காணப்படும். அது தாக்குற விசைக்கு எப்பவும் சமனாக காணப்படும். தாக்குற விசைக்கு இங்க F1 என்றா இங்கே F1 காணப்படும். சரிதானே? அடுத்தது எல்லை உராய்வு விசை நிலையில் உராய்வு விசைனா மேக்சிமம். நிலையில் உராய்வு விசைனா மேக்சிமம் தான் எல்லை உராய்வு விசை. அதிலிருந்து நீங்க இன்னும் உராய்வு விசை வழங்குற விசையை கூட்டி கூட்டி போனால் இயக்கவியல் உராய்வு விசை வரும். அது எல்லை உராய்வு விசையோட சின்னதாக காணப்படும். இங்க தாக்குறது F2, இங்க தாக்குறது F2/2 என்றாலும் இங்க தாக்குறது F2/2 தான் எப்பவும் காணப்படும். சரிதானே? இது வழங்குங்க, குறிச்சிக்கிறது வழங்குங்க, வழங்காட்டி விடுங்க. எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லையோட இயக்கவியல் சின்னது, நிலையவியலோட இயக்கவியல் நிலைய மேக்சிமமோட இயக்கவியல் சின்னது. சரிதானே? நிலையவியல் சார்பு இயக்கம் இருக்கோக்குள்ள, அதாவது சறுக்கோக்குள்ள தாக்கும். இயக்கவியல் சறுக்காம உருளைக்குள்ளையோ சறுக்காம சில்லக்குள்ளையோ இயக்கவியல் தாக்கும். சரிதானே? சாரி, நிலையில் சறுக்காம உருளைக்குள்ள தாக்கும், சறுக்காம உருளைக்குள்ள, சறுக்காம இயங்கக்குள்ள, சறுக்காம இருக்கக்குள்ள நிலையில் தாக்கும். எல்லை சறுக்கி கொண்டு இயங்கக்குள்ள எல்லை தாக்கும், அல்லது சார்பு இயக்கம் இருக்கக்குள்ள எல்லை உராய்வு விசை தாக்கும். நிலையில் உராய்வு விசையில பொருள் இயங்காது. பொருள் அந்த பரப்பும் இந்த பரப்பும் சார்பு இயக்கம் காணப்படாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த துணிக்கைக்கும் இந்த நிலத்துக்கும் சார்பு இயக்கம் இருக்கின்றா இல்ல. அடுத்த காலம் வேறு துணிக்கை வருது, அதுக்கும் இதுக்கும் சார்பு இயக்கம் இருக்கின்றால் இல்ல. சரிதானே? இதெல்லாம் வழங்கி நினைக்கிறேன். இப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம். கேள்வியை பாருங்க. ஓய்விலிருந்து தொடங்கும் 4 சில்லு செலுத்துகை 4 சில்லுகளும் எஞ்சிலிருந்து பலு வழங்கப்படும். மோட்டார் கார் ஒன்று நேர்கிடை பாதையில் சீரான 6 முடுகளுடன் சென்று 5 செகண்டில் 72 கிலோமீட்டர் வேகத்தை பெறுகின்றது. வழித்தடை புறக்கணிப்பு. 6 முடுகற் காலத்தின் போது டயர்களுக்கும் வீதிக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச நிலையில் உராய்வு குணகம் யாது? ரைட். இப்ப இதுல 4 சில்லு செலுத்துகைன்னு தந்திக்காங்க. அப்படி என்னால் என்ன அர்த்தம் பண்ணா, 4 வீல் டிரைவிங். ஒரு வண்டியின் ஒரு வாகனத்தின் 4 வீல்ஸும் என்ன செய்தான் சுத்துதான். இது ஒரு டயர், இது ஒரு டயர், இங்கால ஒரு டயர், இங்கால ஒரு வாகனத்தின் 4 வீல்ஸும் என்ன செய்தான் வீல்ஸ் 4 வீல்ஸும் சுத்துதான். சீரான ஆரம்புடன் சென்று 5 செகண்டில் 5 செகண்டில் 72 கிலோமீட்டர் வேகத்தை பெறுகிறது. ரைட். இப்ப இதுக்கு என்ன ஐடியாண்டா, 4 சில்லு செலுத்துனா 4 சில்லிலையும் என்ன செய்து உராய்வு விசை தாக்குது. ஆனா இங்க திணிவு தரையில எப்படி உராய்வு விசை காணுது நமக்கு தெரியும். மனதாகம் தெரிஞ்சால் உராய்வு விசையை காணலாம், மிகவும் தெரிஞ்சால் உராய்வு விசை காணலாம். மியூதான் கேட்டு இருக்கு, திணிவும் தரையில இப்படி செய்யறன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது சொல்றாரு 5 செகண்ட்ல 72 கிலோமீட்டர் வேகத்தை பெறுதான். இதை நீங்க கிலோமீட்டர் -1 எஸ்ஐ அளவுல மாத்தினீங்கன்னா 36 கிலோமீட்டர் நம்ம 10 ms -1 சொல்லுவோம். 72 கிலோமீட்டர் -1 நம்ம 20 ms -1. ஏன் 5-8 அளவுக்கு இதை நீங்க ஓலோல படிச்சுப்பீங்க. சரிதானே? 5 செகண்ட்ல 72 கிலோமீட்டர் -1 சென்றிருக்கு 6 முடுகளை கண்டால் நாம் என்ன செய்யலாம், மொத்த வழங்கின விசையை காணலாம். மொத்த வழங்கின விசை வாகனத்துக்கு எங்கிருந்து படுது என்றால், இப்ப இன்ஜின் டயருக்கு விசையை கொடுக்கும். டயர் எங்க இந்த விசையை பற்றி முன்னோக்கி செல்லுது. இப்ப டயர் இருந்தா தான் வாகனம் இயங்கும். இன்ஜின் விசை கொடுக்கறதே இல்லை. டயர் இயங்கினா தான் டயர் சுத்தினா தான் வாகனம் இயங்கும். இந்த டயர்ல வர உராய்வு விசையால தான் உராய்வு விசை அம்மட்டும் சேர்ந்து இந்த எஃபிசியை கொடுக்கும். இந்த எஃபிசியால 6 முடுகள் அடையும். 6 முடுகள் 5 செகண்டுக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தை பெறுதான். அப்படின்னு நம்ம ரிவர்ஸ்ல செஞ்சுட்டு வரணும். முதலாவது 6 முடுகளை காணப்படும். அடுத்தது அதுல இருந்து F7 யூஸ் பண்ணி தாக்குற வழங்கின மொத்த விசையை காணணும். அதுல இருந்து டயர்ல என்னென்ன உராய்வு விசை தாக்குறது உராய்வு விசையை கண்டு அதுல இருந்து என்ன செய்யணும் வியூவை காணப்படும். இதுதான் நம்ம ஐடியா. ரைட். அப்ப முதலாவது 6 முடுகளை காண்றதுக்கு நான் யூஸ் பண்ற சமன்பாடு V = U + AT. என்னால் நேரம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும்.
இறுதி வேகம் வந்துட்டு 20 ms மைனஸ் 1. அதே இது ஆரம்ப வேகம் 0. நேரம் வந்துட்டு 5 a a சமன் 4 ms மைனஸ் 2. இதான் தாக்கின வழங்கின ஆர்முடுகள், வழங்கப்பட்ட ஆர்முடுகள் 4 ms மைனஸ் 2. இதிலிருந்து நான் நியூட்டன் இயக்க விதி யூஸ் பண்ணால் F சமன் ma, F சமன் ma. இதுல உங்களுக்கு 4 வீல் டிரைவிங் என்று தந்திருக்காரு. 4 வீல் டிரைவிங் என்றா 4 சில்லும் செலுத்துகிறது என்றா 4 சில்லையும் நான் சுத்துறேன். நான் சுத்துறதுக்கு எதிர் திசையில செய்யும் நிலம் வந்துட்டு உராய் விசை வழங்கும் எஸ். இது வந்துட்டு நான் 2 டயருக்கு தான் கீறிக்கேன். பின்னுக்கு 2 டயர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் 2 எஃபெக்ட் வரும். பின்னுக்கு 2 டயர் தானே, அதை நான் முன்னுக்கு கீறிக்கேன். இது இந்த முன்னுக்கு டயரும் பின்னுக்கு டயரும் போர்டு பின்னுக்கு டயரும் சேர்த்து 2 எஃப். இது என்ன திணிவு தெரியா நமக்கு. திணிவு நான் எம்ஜி என்று எடுக்கிறேன். இப்ப மரதாக்கம் தாக்கும் இதுல ஆர், அது வந்துட்டு முன்னுக்கு மீக்கிறது மரதாக்கம், பின்னுக்கு மீக்கிறது இந்த மரதாக்கமும். அதால நான் இதை 2R என்று குறிக்கேன். இதுலயும் 2R குறிக்கும். இது ரெண்டும் சமனா காணப்படும், சமன் இல்லாமலும் காணப்படும். இங்க அதை பத்தி ஒண்ணுமே செல்லாதால நான் இது வந்துட்டு 4 சில்லுகளுக்கும் சமமான மரதாக்கம் கொடுக்கப்படுது, சமமான திணிவு பரமல் காணப்படுதுன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நிலைக்குத்தா எஃப் சமனமே யூஸ் பண்ணீங்கன்னா நிலைக்குத்த சமநிலை தான் இருக்கும். வாகனம் சமநிலைக்கு 4R சமன் mg, R சமன் உங்களுக்கு வரப்போது mg/2, mg/4. சரிதானே? R சமன் mg/4. இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல தாக்கின மொத்த விசை F இருக்கும். அந்த F தான் நீங்க 4 ms மைனஸ் 1 விசை. நீங்க எப்சமனமே யூஸ் பண்ணீங்கன்னா இங்க தாக்குற மொத்த கிடை விசை என்ன? 4F, 4 உராய் விசை, 4 மடங்கு உராய் விசை தாக்கும். அது சமன் எம் நமக்கு தெரியாது, எம் வந்துட்டு எம் என்று எடுக்க. அடுத்தது ஆர்முடுகள் வந்துட்டு 4 எடுக்கு. சரிதானே? ஆர்முடுகள் 4. இது ரெண்டையும் பற்றினால் F சமன் அந்த திணிவண்ட இருக்கு சமனா காணப்படும். இதுக்கு சமனாக இதுல இருந்து உங்களுக்கு F சமன் மியூ ஆர் யூஸ் பண்ணிலும், உங்களுக்கு F தெரியும், M என்று தெரியும். F சமன் M, அது சமன் மியூ தான் கேட்டிருக்கான், மியூ S வந்து கேட்டிருக்கு. ஆருக்கு வந்து பிரதிட்டால் உங்களுக்கு mg/4. mm வெட்டுப்பட்டால் மியூ S வந்துட்டு என்னவா இருக்கும்? g/4. அது சமன் 4 G, அது சமன் என்ன? 0.4. 10 இருந்தாலும் 0.4. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு 2வது ஆன்சர். சரிதானே? உராய் விசையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது முதலாவது உராய் விசை கேள்வி செய்யணும் மாட்டேன். இந்த கேள்வி அந்த நியூட்டன் இயக்க விதிகளுக்குள்ள வார கேள்வி எதனாலும் செய்யணும்னா முதலாவது பார்க்கணும் என்னென்ன விசை தாக்குது, என்ன சம்பந்தமா வந்தீங்கன்னு முதலாவது பார்க்கணும். 2வது என்னென்ன விசை தாக்கிறீங்கன்னு சுயாதீன வரைபடம் என்ன செய்யணும் கீறி பார்க்கணும். சுயாதீன வரைபடமோ இயங்குற வரைபடமோ ஆறுமுகல் வரைபடமோ கீறி பார்க்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நீங்க முதலாவது என்ன செய்யணும், ஒரு ரஃப்ல இந்த மாதிரி ரஃப்ல என்ன நடக்குதுன்னு எழுதி வைக்கணும். நீங்க குறிப்பா கவனமா வைக்க வேண்டியது இந்த SI அளவுகள் தந்திரிக்கானா இல்ல என்ன அளவு தந்திரிக்கான பார்க்கணும். ரைட். இப்ப நீங்க செஞ்சுட்டு போகல, உங்களுக்கு திணிவு தரல, ஆனா இது திணிவு தந்தாதான் செய்யலாம். திணிவு தந்தாதான் நீங்க எங்களால நகரலாம். எக்ஸாமினே யூஸ் பண்றதாலே திணிவு தர வேணும். திணிவு தரல, எக்ஸாம் பேப்பர்ல குழம்பிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு திணிவு தேவைண்டா நீங்க ஒரு மார்க் தரும். இப்ப ஃபைனல்ல வர்றது கேள்வி போலன்னு சொல்லல, விடைகள் மாறி பிள்ளையா வரலாம். ஒரு கேள்விங்கிறது பிள்ளையா வராது, யோசிக்கிற அளவுக்கு கேள்வி பிள்ளையா வராது. இப்ப அவன் திணிவு தரலண்டா அதுக்கு வேற ஒரு ஐடியா வரும். இப்ப உங்களுக்கு திணிவு தரல, எக்ஸாமினே யூஸ் பண்ணல, என்ன மாதிரி யூஸ் பண்ற, வேற சமன்பாடு இருக்காண்டா இல்ல, நீங்க அதுக்கு மாற்று வழிதான் என்ன செய்யணும் பார்க்கணும். திணிவு தரல, அப்ப திணிவுக்கு ஒரு மாறிலி M எடுக்க, திணிவு M, அப்ப இந்த நிறை வந்துட்டு MG காணப்படும். மருதாக்கத்தை கண்டுட்டேன், M சார்பா மருதாக்கத்தை கண்டுட்டேன். MA யூஸ் பண்ணேன். தேவையான விசை வழங்கப்படுற விசை 4M, 6/4. அப்ப இதுக்கு சமனாக காணும், திணிவுக்கு சமனாக காணப்படும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிரதியீட்டம் என்றால் விடு, இங்கே பிரதியீட்டம் என்றால் விடு. அவ்வளவு. முதலாவது என்னென்ன சாக்கணும் பார்க்கணும், 2வது சுயாதீன வரைபடம், 3வது என்ன ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்ட் போட வேண்டும். சரிதானே? ரைட். அடுத்தது நான் நம்மோட கதைக்க வேண்டியதுதான் F1 கார்ஸ். அந்த உங்களுக்கு எல்லாரும் F1 பத்தி எல்லாரும் தெரியும், இந்த படமும் பார்த்திருப்பீங்க. F1 காரை பாத்தீங்கன்னா அதோட பின்னுக்கு 2 டயரும் தான் இன்ஜினால சுத்துறது. இன்ஜின் வந்துட்டு பின்னுக்கு 2 டயர் தான் சுத்தும், 3 டயரை சுத்தாது.
அப்ப நீங்க பார்க்கலாம் அது அவ்வளவு ஸ்பீடா போகுது என்றால் எங்கிருந்து அவ்வளவு பெரிய உராய்வு விசை வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். அது அவ்வளவு பெரிய நிறையும் இருக்காது. ஏன் அது இன்ஜினும் ஒரு கார்பன் ஃபைபர்ல செஞ்ச ஒரு பொடி தானே இருக்கு. இப்ப அதுக்கு எங்கிருந்து அவ்வளவு பெரிய விசை வருது என்றால் F1 கார்ஸோட நார்மலா இயங்குறதோட ஒரு ஸ்பீட்ல இயங்கக்குள்ள அதோட ஏரோடைனமிக்ஸால அதோட நிறைய வந்துட்டு என்ன செய்யறாங்க கூட்டுறாங்க. நிறைய அதோட ஒரு 4-5 சுயாதீன அந்த நார்மலா இருக்கிற நிறையோட ஒரு 200 கிலோமீட்டர் ஹார்மோனிஸ் போகல 4 மடங்கு கூடுவான நிறைய அடுக்கிற மாதிரி அந்த ஏரோடைனமிக்ஸ் செட் பண்றாங்க. எப்படின்னா பிளைட் எப்படி ஏரோடைனமிக்ஸ் அதாவது பிளைட்டை வழி எப்படி தூக்குது. இப்ப பேர்னியல் தத்துவத்தால பிளைட் வந்துட்டு உயர்ந்து போகுதானே அதோட மருதாலையாக நிலத்தோட என்ன செய்து அண்டுப்படுது. அப்படி அன்றதால அதோட மருதாக்கம் 4 மடங்கு கிட்டத்தட்ட 4 மடங்கு கூடும். 4 மடங்கு உராய்வு விசை என்ன செய்து கூட போகுது. அடுத்தது அது என்ன டயரை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபிளட் ஆയിരിக்கும். இப்ப நீங்க வானத்துல தவாலி போயிடுறது ஏனென்றா மழை காலங்கள்ல அந்த நீங்க ரோட்ல படக்குள்ள மழை காலங்கள்ல வானத்துல தவாலிப்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? நீங்க ரோட்ல படுத்துவீங்களா தண்ணியில படுத்துவீங்க? தண்ணியில படுப்படும். தண்ணியில படுத்தால் உராய்வு விசை இல்ல என்ன செய்யும்? உராய்வு விசை குறவு சரிக்கு கொண்டு இவ்வளவு குறையும். அதே இது நார்மல் காலங்கள்ல ரோட்ல நீங்க தவாலிப்பு இல்லாத டயரை யூஸ் பண்ணீங்கன்னா மேக்சிமம் உராய்வு விசை என்ன செய்யும்? தாக்கும். இதை நீங்க மோட்டோ ஜிபிலையும் பார்த்துப்பீங்க. மோட்டர் பைக்ஸ் ஓடக்குள்ள என்ன செய்யும்? டயர்ல தவாலிப்பு இருக்காது. அடுத்த சூப்பர் பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா தவாலிப்பு சின்ன கொஞ்சம் கொஞ்சமா தான் தவாலிப்பு தான் நிற்கும். ஏன்? மலையில ஓடினால் உடனே சரிக்கு விடுவோம். அது ஏன் என்ன காரணம் என்றால் தவாலிப்பு இருந்தால் நிலத்தோட படுற பழுதான மூலக்கூறுகள் குறைவடையும். உராய்வு விசை எதுல தாக்குமெண்டா ஒவ்வொரு மூலக்கூறுகள் படுத்து உராய்வுக்குள்ளான் அந்த உராய்வு விசை தாக்குது. இப்ப படுற மூலக்கூறுகள் கூடவா இருந்தால் தாக்குற உராய்வு விசை கூடும். அது வந்துட்டு நம்ம இந்த A-லெவல்ல இல்ல. அது வந்து நம்ம இந்த மியோட சேர்த்தான் அதுக்குள்ள வரும். அதெல்லாம் அதுக்குள்ள வரும். ஆனா இது வந்துட்டு A-லெவல்ல இல்ல. இது வேற சமன்பாடுகள் வரும். சரிதானே? F1 கார்ஸ்ல பாத்தீங்கன்னா அது நார்மலா ஓடக்குள்ள அது டயர் வந்து ஃபிளட் ஆയിരിக்கும். படுற மூலக்கூறுகள் கூடவா இருக்கும். உராயிர மூலக்கூறுகள் கூடவா இருக்கும். அதுல வர உராய்வு விசை கூடவா இருக்கும். அதே இது மழை பெய்யக்குள்ள அந்த கார்ல என்ன நடக்கும்னா தவாலிப்பு விட்ட வெட் டயர்ஸ் சொல்லுவாங்க. அதை பாதிப்பாங்க. அது வந்துட்டு என்னன்னா பெரிய நம்ம நார்மல் கார் டயர்ஸ் மாதிரி பெரிய வெட்டுகள் காணப்படும். அது டயர் வந்துட்டு சுத்தக்குள்ள அதுக்குள்ள அந்த தண்ணி வெளியாயினா நிலத்துல படுற டயர் மூலக்கூறுகள் ஒரு மாறிலியா என்ன செய்யும் காணப்படும். அது வந்துட்டு அந்த ஃபிளட் ஆகிற டயர் இதோட நார்மலா ஸ்பீட் கூடவா இருக்கும். ஏன்னா உராய்வு விசை அதுல கூடவா இருக்கும். சரிதானே? இது வந்துட்டு வரும் ஜெனரல் நாலேஜ். அதோட ஏரோடைனமிக்ஸ் பத்தி 2022ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் கல்வியில வந்தது. 2022ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் கல்வியில ஒரு F1 கார் எப்படி எவ்வளவு நிறை தாக்கும், ஏரோடைனமிக் அந்த பேர்னியல் தத்துவத்தால் எவ்வளவு நிறை கூடவா தாக்கும், இந்த விங் செட்டப் அதெல்லாம் பத்தி 2022ஆம் ஆண்டு வந்துச்சு. சரிதானே? ரைட். இதை பத்தின ஒரு கேள்வி 2019ஆம் ஆண்டு உராய்வு பத்தின ஒரு கேள்வி எஸ்ஐல வந்துருக்கு. அது எல்லாரும் செஞ்சு பாருங்க. சரிதானே? இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்தது இன்னும் சில மறந்து இல்லை என்னண்டா அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத மாதிரி இருக்கேன்டா. இப்ப ஃபிளட் டயர் வந்துட்டு உராய்வு குறைவா காணப்படும் தானே என்று கேட்டீங்கடா. அப்படி இல்லை. தூசி துணிக்கைகள் இல்ல, நீர் இல்லை, ஏதாவது ஒன்றுமே இல்லாத இடத்துல அது வந்துட்டு மேக்சிமம் உராய்வு விசை காட்டும். உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்டா உங்களோட ரப்பர் இருக்கிறான ரப்பர் அது வந்துட்டு ஃபுல்லா ஃபிளட்டா நினைக்கும். அது இது மாதிரி ஒரு ஒயிட் போர்ட் அல்லது உங்களோட ஒரு ஃபிளட்டான மேசை அல்லது அந்த தம்ரோலின் அந்த பொலிஷான மேசை அதுல இப்படி நல்லா ஊண்டி தேய்ச்சி பாத்தீங்கன்னா ஊண்டி தேய்க்கிறதுக்கும் நார்மலா தேய்க்கிறதுக்கும் வித்தியாசம் காணும். கேரம் போர்ட்ல அந்த ரப்பரை தேய்க்கிறதுக்கும் நீங்க ஒரு பிளட்டான ஒரு மேசையில தூசு நிறுவிக்கை இல்லாத மேசையில ஊண்டி அசைச்சு பார்க்கறது வித்தியாசமா. எது கஷ்டப்பட்டு ஊண்டுவேல் பிளட்டான மேசையில நசிச்சு ஊண்டக்குள்ள கஷ்டப்பட்டு ஊண்டுவேல். ஏன்? வர்ற மூலக்கூறுகள் கூட தாக்குற உராய்வு விசை கூட இந்த செட்டப் தான் F1 கார்ஸ்லயும் என்ன செய்யும் காணப்படுது. அதனாலதான் அந்த டயர்ஸ் வந்துட்டு ஃபிளட்டாவே காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்த வழியை பார்ப்போம். இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். இதுல நம்ம வட்டையக்கம், அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ல நீட்சி, இழுவை, விகாரம், தகைப்பு எல்லாம் பார்த்தோம். அடுத்தது உராய்வு விசையை பத்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்ப அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்றால் சடத்துவ திருப்பம், அதாவது சுழற்சி இயக்கம் பார்க்க போறோம்.
அது சம்பந்தமான சருத்துவ திருப்பம், சுழற்சி இயக்க சக்தி, அடுத்தது உருள் உருள் உருளும் இயக்கம், அந்த இதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்தது எரியம், அடுத்தது வந்துட்டு அலைகள், மீண்டும் அலைகளை பத்தி பார்க்க போறோம். இது அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு பிறகு அடுத்த வீடியோல மிச்ச கேள்வியில பார்ப்போம். சரிதானே? ரைட், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோ விரைவில் என்ன செய்யப்படும், அப்லோட் செய்யப்படும். ரைட்.